शरण्यं शरणं यामि प्रणतार्ति हरं हरिं வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி செயல்வடிவும் அமுதமென்னவையும் புகருடன் திகழும் துயதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. கூடியிருக்கிற ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு மாசரு சோதிங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறேன். அடியனை இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது ஸ்ரீமான் குலசேகரன் சுவாமி சனாதன தர்மத்தை தாங்கி பிடிக்கிற தூண் போன்றவர் சுவாமி அப்படின்னு சொன்னார். சனாதன தர்மம் தான் நம்மளெல்லாம் தாங்கி பிடிச்சிருக்கே தவிர நாங்க சனாதன தர்மத்தை தாங்கி பிடிக்கிறேங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். ஆனா வந்தவாழ வாழ்த்தி பேசணுங்கிற நிர்பந்தம் இருக்கு. அதுக்காக அவர் பிரீதியினால அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். இன்னொன்னு மாசரு சோதிங்கிறத சொல்றச்சு அடியனுடைய காதுல அது மாசுரு சோதின்னு விழுந்தது. மாசுரு சோதின்னு சொன்னால் மாசினை அடைகின்ற சோதி அப்படின்னு அர்த்தமாயிடுது. மாசரு சோதின்னு சொன்னால் மாசினை அறுக்கின்ற சோதி. தலைப்பு அப்படித்தான் இருக்கு. ஆனா அவர் சொன்னதை தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் சரியாத்தான் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்ல போறேன். என் காதல சரியாத்தான் விழுந்திருக்குன்னு சொல்ல போறேன். ஏன்னா ஜீவாத்மாங்கிறவன் மாசினை அடைந்தவனாய் குற்றத்தினை அடைந்தவனாக இருக்கின்றான். அவன் ஒரு சோதி தான், ஒரு ஜோதி, ஒளி வெள்ளமா இருக்கிறவன் தான். ஆனால் மேலே அழுக்கு படிந்திருக்கிறது. அந்த அழுக்கினை அவன் அடைந்தவனாக இருக்கின்றான். அப்ப மாசுரு சோதியா இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவன் பேர்ல இருக்கக்கூடிய அழுக்கை அறுக்கின்ற ஜோதி மாசரு சோதி ஆச்சாரியன். இப்ப மாசரு சோதின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். மாசு ஒரு குற்றம், ஒரு அழுக்கு. அதை அறுக்கின்ற சோதி ஆச்சாரியன். அதனால ஆச்சாரிய வைபவம்ங்கிறது தான் இன்றைக்கு இங்கே விஷயம். அது ஸ்ரீனிவாசனுடைய திவ்யாஸ்தானத்திலே அவனுடைய திருவடிவாரத்திலே நடக்கிறது. சர்வேஷாம் பிரதமாச்சாரியன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறவன் ஸ்ரீனிவாச பெருமான். அத்தனை பேருக்கும் ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர், பிரதமாச்சாரியனாக விளங்கக்கூடியவர். அவருடைய இருப்பிடத்திலே, அவருடைய சந்நிதியிலே ஆச்சாரிய வைபவத்தை, அதுவும் அவர் உகந்ததான சனிக்கிழமை அன்றைய தினம் நாம் அனுபவிக்கிறது நமக்கெல்லாம் பெரிய பேரு. ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு வசப்பட்டவன், பரமாத்மாவினுடைய உடமையாக இருக்கிறவன். ஆனா ரொம்ப நாளா நாம எப்படி இருந்துட்டோம்னு கேட்டால், அது என்ன அவருக்கு நான் உடைமை, அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், அவரை போல நானும் அனாதியா இருக்கிறவன் தானே. ஜீவனும் அனாதி, பரமாத்மாவும் அனாதி. அவருக்கும் ஆரம்ப முடிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜீவாத்மாவிற்கும் ஆரம்ப முடிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே என்னை உடைமை பொருள் என்றும் அவரை உடையவன் என்றும் சொல்லுவது அது எங்கனம் பொருந்தும்?
நான் இசைய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நாளா கொடி பிடிச்சுட்டு இருந்தோம். அவரோட எதிர்த்து சண்டை போட்டுட்டே இருந்தோம். நம்ம ஜெயிக்கணும்னு அவருக்கு ஆசை. ஏன்னா திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ அப்படிங்கிறார் அவர். நாம என்ன சொல்றோம்? நான் ப்ராப்பர்ட்டி தான், ஆனா எனக்கே சொந்தமான ப்ராப்பர்ட்டி, நான் உனக்குன்னு கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். அதனால பல முயற்சிகளை அவர் எடுக்கிறார். நாம கூட சட்டத்தை அணுகிறோம் இல்லையா? யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிச்சுட்டான்னு சொன்னால் சாம தான வேத தண்டம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு முடிவுக்கு வருகிறோம். அதை போல அவரும் ஒரு முடிவுக்கு வரார். அவதாரங்கள் எல்லாம் பண்றார். பண்ணி சொல்றார், நீ உடைமை, நான் உடையவன். நாம கேட்கிறதா இல்லை. ஆச்சாரியர்களை பிறப்பிக்கிறார். அவர்கள் மூலமாக தன்னுடைய கருத்தை பெருமான் அனுப்பி வைக்கிறான், சொல்ல செய்கிறான். அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு நயம்பட எடுத்து உரைக்கிறார்கள், நம்முடைய அறியாமையை போக்குகிறார்கள். ஜீவாத்மாவுக்கு மேல் இருக்கக்கூடிய அழுக்கை நன்னா சுத்தம் பண்ணி அந்த அழுக்கை போக்கடித்து மேலே பரமாத்மா உகந்த விஷயமாக இந்த ஆத்மாவை ஆக்குகின்ற பெரும் பணி, அதனை திறம்பட செய்பவர்கள் ஆச்சாரியர்கள். வார்த்தாமாலைங்கிற கிரந்தத்திலே பல உயர்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதுல ஒன்றை இப்பொழுது விண்ணப்பிக்கிறேன். விஷயம் ஆத்மா, விஷயி எம்பெருமான், விஷய சுத்தி கர்த்தா ஆச்சாரியன், விஷயானுபவ பிரவர்த்தகை பிராட்டி, விஷயானுபவ சகாய பூத்தர்கள் பாகவதர்கள், அடியவர்கள் அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை காணப்படுகிறது. இப்ப அர்த்தத்தை சொல்றேன். ஆத்மாதான் பொருள். முக்கியமானதுங்கிறது எதுன்னா ஆத்மா. இந்த ஆத்மாவை சுத்தி பண்றவர் யார்? ஆச்சாரியன்னு கீழே சொன்னேன். இந்த ஆத்மாவிற்கு உடையவன் யார்? விஷயி, விஷயத்தை உடையவன். பெருமானுக்கு அந்த பெருமை, சொத்து அவரோடது. அதனால்தான் அவருக்கு சுவாமின்னே பேர் இருக்கு. சுவாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்வம்ன சொத்துன்னு அர்த்தம். சுவாமின்னா சொத்தினை உடையவர் அப்படிங்கிறது அர்த்தம். தமிழ்ல சொல்றச்சு அதனால்தான் உடையவர். ராமானுஜருக்கு உடையவர்னு ஒரு திருநாமம் இருக்கு. அப்ப உடையவர், சொத்தினை உடையவர். சுவாமி தமிழ்ல சொன்னா உடையவர். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு போனோம்னால் அங்க இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு சுவாமி சந்நிதி அப்படின்னு தான் சொல்லுவார். எம்பெருமானார்னு சொல்ல மாட்டா, ராமானுஜர்னு சொல்ல மாட்டா, ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு சொல்ல மாட்டா. என்ன சொல்லுவாங்க? சுவாமி சந்நிதிக்கு போட்டு இருக்கும். சுவாமி சந்நிதி, சுவாமி சந்நிதி என்ன உடையவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தம். அப்போ உடையவர் பெருமான் தான் உடையவர். சொத்தினை உடையவர். எந்த சொத்தினை உடையவர்? இந்த ஆத்மாவையே தன்னதாக உடையவர். சம்சாரிகள் தங்களையும் மறந்து, ஈஸ்வரனையும் மறந்து, ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து, இழந்தோம் என்கிற இழவு நின்னிக்கே பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுப்படிங்கிற கிரந்தத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். நாம நம்மளை மறந்து போயிட்டோம், பெருமான மறந்து போயிட்டோம். அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் நாமங்கிற அறிவே நமக்கு இல்லாத பொழுது கைங்கரியத்தை இழந்துட்டோம். பிள்ளலோகாச்சாரியருக்கு இதெல்லாம் கூட வருத்தமா தெரியுது. அவர் பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இழந்துட்டோங்கிற பశ్చాத்தாபம் கூட இல்லையே அப்படிங்கிறார். பశ్చాத்து தாபம் பின்பு வருந்துகள். தமிழ்ல சொல்றச்சே பச்சாத்தாபம் அப்படிங்கிறோம். ஒரு பச்சாத்தாபம் கூட இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுதோ? எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம், அவ்வளவுதான் தெரியும். இப்ப பశ్చాத்து தாபம் பின்பு வருந்துகை. ஒரு குழந்தை பரீட்சை எழுதிட்டு வந்தான், நல்ல மார்க்ஸ் வாங்கலைங்கிறது குற்றம் இல்லை, அவன் பாஸே பண்ணல, தேர்ச்சி பெறல. அப்ப வீட்டுல இருக்கிறவன் என்ன சொல்றா? வெயிலானது தான் ஆனே, அதுக்குன்னு கொஞ்சம் வருத்தமாவது இருக்கா அவங்ககிட்ட, பశ్చాத்தாபம் கூட இல்லாத இருக்கே எப்படி அப்படின்னு சொல்றாரு இல்லையோ? அதைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் சொல்றார். நீ ஒன்ன மறந்துட்டே, உடையவனான பெருமானை மறந்து விட்டாய். அது ரொம்ப அதிசயம் இல்லை, ஒன்னையே தெரியலங்கிறச்சு அவர் எங்கிருந்து தெரிய போகுது? அப்ப தன்னை மறந்தான், தன் நாயகனான பெருமானை மறந்தான், தான் அவனுக்கே ஆட்பட்டவன், அவனுக்கு தொண்டு செய்வதே தன் பணி, அத்தையும் மறந்துட்டான், இழந்துட்டான். இப்ப வருத்தம் என்னன்னா, இதெல்லாம் போச்சேங்கிற கவலை கூட இல்லாத இருக்கான இவன். ஆனா அவர் கவலைப்படுறார். நான் சுலபமா ஒரு பதில சொல்லிட்டேன். நான் உடைமை பொருள்னு சொல்லிட்டேன். உடைமை பொருள் என்னைக்கு கவலையே படாது. கையில மோதிரம் போட்டு இருக்கேன், இந்த கழட்டி வச்சுட்டு நான் கீழே இறங்கி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, பதறி அடிச்சுட்டு நான் ஓடி வருவனே தவிர மோதிரம் படி இறங்கி கீழே வராது. மாமனார் போட்ட மோதிரம் அது விட்டுட்டு போய் எப்படி இது அநியாயமாச்சேன்னு அது கேட்டு வரப்போறதா இருக்கோ அது வராது. நான் தான் கீழே இருந்து மேல பதறி அடிச்சுட்டு ஓடி வர
வீட்டுல பதில் சொல்லி ஆகணும். இப்போ அந்த மோதிரம் எங்க தொலைக்கிறது தான் தொலைச்ச, வேற எதையா தொலைச்சிட கூடாதா? இந்த மோதிரமா தொலைச்சிருக்கீங்கன்னா வேணும்னே தொலைச்சிருக்கீங்க போலுன்னு கேள்வி வந்துருக்கோம் இல்லையோ? அப்ப சொத்தை உடையவன் சொத்தினை பாதுகாத்துக் கொள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்கிறான். அவர் செஞ்சுட்டு போட்டோமே, பகவான் சொன்னா செஞ்சுட்டு தானே இருக்கேன், நான் அவதாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆத்மாவுக்கு உடம்ப கொடுத்தேன், அதுக்கு மேல உனக்கு சாஸ்திரங்களை கொடுத்தேன், நானே அவதாரங்களை பண்ணுகிறேன், ஆழ்வார் ஆச்சாரியர்களை பிறப்பிக்கிறேன், இப்படி பலவற்றை அவர் செய்கிறார். இதுல பெரிய உபகாரம் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு தகுந்த ஆசானை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதுதான் பெரிய உபகாரம். அப்ப அந்த ஆச்சாரியர் என்ன பண்றார்? விஷயமாகிற ஆத்மா, விஷயின்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுடைய சொத்து, அந்த விஷயத்தின் பேர்ல சுவாதந்திரியம்ங்கிற அழுக்கு படிஞ்சிருக்கு. சுவாதந்திரியம் அப்படின்னா சுதந்திர தன்மை. தேசத்துக்கு வேணும்னா சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம், கிடைச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையோ? அவசரம் மிட்டாயால் வாயில போட்டுக்கிறது இல்லையா நம்ம? அப்ப சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். கிடைச்சிருக்குங்கிறது உண்மை, பல பேர் தியாகம் பண்ணியிருக்கா அதற்காக. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆத்மாவுக்கு சுதந்திரம் இல்லைங்கிறது தான் பெருமை, தேசத்துக்கு சுதந்திரம் இருந்தா பெருமை. ஆத்மாவிற்கு சுதந்திரத்தன்மை இல்லைன்னு புரிஞ்சுட்டா தான் பெருமை. நான் சுதந்திரன்னு தெரிஞ்சுட்டா அது ஒரு பெரிய குறையாக சொல்லப்படுகிறது. அப்படி தெரிஞ்சுக்கிறதே ஒரு அறிவீனம் தான், அறிவின்மை தான். அப்ப நான் சுதந்திரன் அல்லன், நான் பெருமானுக்கு வசப்பட்டவன், நான் பரதந்திரன், இதைத்தான் பாரதந்திரியம்னு சொல்லுவார்கள். பெருமானுக்கு வசப்பட்டவன், அவர் ஆணைப்படி நடக்க தகுந்தவன், அவருடைய சொத்து, இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, நான் சுதந்திரன் நினைச்சிட்டு இருந்தேன், நீ சுதந்திரன் அல்லன்னு எனக்கு அறிவை புகட்டுகிறார். என்னை பார்த்துட்டு சொல்றார், நீ அடியேன் அடியேன்னு சொல்லின்று, அதுதான் உனக்கு இருக்கிற அடையாளம். வடக்கு திருவீதி பிள்ளைங்கிற ஆச்சாரியர் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஆத்மாவிற்கு அழியாத பேர் அடியானிரேங்கிறார். அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவிற்கு அழியாத பேர் அடியானிரே. இப்போ ஒருவருக்கும் உங்க பேர் என்னன்னு கேட்டா வரிசையா எல்லாரும் சொல்லிட போறோம். ஆனா இந்த பேரெல்லாம் இந்த ஜென்மத்துல இந்த உடம்பிற்கு சூட்டப்பட்டிருக்கிற பெயர். போன ஜென்மத்துல வேற உடம்பு, வேற பெயர், இப்படி எத்தனையோ ஜென்மங்கள். இங்க வடக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தமா சொல்லுவா, 84 लाख யோனியாங்கிற 84 லட்சம் யோனிகள், பிறவிகள், எத்தனையோ உயிரினங்கள்லாம் இருக்கு. எல்லாத்துலயும் நாம இங்க அங்க சுத்தி சுத்தி தான் இங்க வந்து இருந்திருக்கோம். ஏவம் சம்ஸ்மிருதி சக்கரஸ்தே பிராமியமானே ஸ்வகர்மபிகின்னு சொல்லுவார்கள். அவர்களுடைய கர்மாவிற்கு சேர பல பிறவிகளை நாம பார்த்தாச்சு. இந்த பிறவி மனித பிறவி வாய்த்திருக்கிறது. எம்பெருமானாருடைய திருவருள் நம்மேல் படித்திருக்கிறது. அவரோட ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இப்ப உறுதியா நம்புறோம், இனிமேல் பிறவி இல்லை அப்படின்னு உறுதியாக நம்புகிறோம். எப்படி சுவாமி கண்ணெதிர நீ ஒரு பாவம் பண்ணி நான் பார்த்தேன் அப்படின்னு உறுதியா நம்புறீங்கன்னா? பண்ணக்கூடாதுதான், பண்ணி தொலைச்சிட்டேன். ஆனா ஆச்சாரியனுடைய கிருபையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் கொண்டு போய் சேர்த்துருவார்னு நான் நம்புகிறேன். நம்பினா மட்டும் போராது, நாம தப்பு பண்ணாமலும் இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் இப்படி புரிஞ்சு விட்டுருவா, என்ன பண்ணா தப்பு பண்ணலாம், ஆச்சாரியனே கதி இருந்துருவோம்னா கடைசியில் ஒருவேளை பகவான் நம்மளால அவருக்கு மோட்சம் தராது போடக்கூடாது. இப்போ ஆச்சாரியர்களை நமக்கு மோட்சங்கிறது போய் நம்மளை பார்த்துட்டு இவன் அங்கீகாரம் பண்ணியிருக்கியே அதுக்காகவே உனக்கு மோட்சம் இல்லைன்னு ஆச்சாரியன் பார்த்து சொல்லிடக்கூடாது இல்லையோ? அப்ப ஆச்சாரியன் நம்மை திருத்துகிறார், நிச்சயம் திருத்த போறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாம பெருமாண்டத்திலே பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டியது, ஆச்சாரியன் உகக்கும்படியாக, நீ உகக்கும்படியாக என்னை உருமாற்று. மனோரமாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம்ங்கிற கிரந்தத்துல சாதிக்கிறார். ஆகாததீதன் அறிந்திருந்தும் பிறர்க்கு உரைத்தும் ஆகாததே செய்வன் ஆதலால். நாம சொல்ல வேண்டியது அவர் சொல்லி வச்சிருக்கார். இதெல்லாம் ஆகாதுன்னு எனக்கு தெரியும், எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஆகாதுன்னு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் என்ன பண்றேன்னா, ஆகாததுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆகாதது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஆகாததை நானே பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன மோகாந்தம்னு இகழாதே, மோகத்தில் வசப்பட்டவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எம்பெருமானாரே என்னை இகழ்ந்துடாதீரும். நீர் பார்க்க வேண்டியது என் குறைகளை அல்ல, உம்முடைய நிறைகளை நீர் பார்க்க வேண்டும். நீர் குணத்திகள் கொண்டலாக இருக்கிறீர். உம்மை பார்த்தீர்னா எனக்கு அனுகிரகம் பண்ணிவிடலாம், என்ன பார்த்தீர்னா அடிக்கணும்னு தான் தோணும். அதனால என்ன பார்க்காதீங்க, உம்மை பார்த்தீர்னால் அனுகிரகம் பண்றதுதான் சரி அப்படின்னு உமக்கு தோன்றிவிடும். உம் நிறையை பார்த்து அருளுவீர் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ? அப்ப நாம ஆச்சாரியர்களுக்கு வசப்பட்டவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நாம பாபங்களை செய்ய போவதில்லை. சரி மீறி பண்ணிட்டோம்னாலும்
அவர் அனுகிரகத்தினால் நான் திருந்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் என்னை கொண்டு போய் பெருமானிடத்திலே பக்குவமாக சேர்த்து விடுவார். அதுதானே அவருடைய பணியாக இருக்கிறது. வேதாந்த தேசிகன் அச்சுத சதகம்ங்கிற கிரந்தத்துல சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். திருவகீந்திரபுரம்ங்கிற திவ்ய கஷேத்திரம். அச்சுதன் பேரே பாருங்க, அடியவர்களை நழுவ விடாதவன் அர்த்தம். இந்த பேர்ல நம்பிக்கை வச்சுட்டா நாம எங்கேயாவது கவலைப்படுவோமா பாருங்க. ஒரு 2 நாள் முன்னாடி யாரோ ஒரு நாஸ்திகருடைய ஒரு காணொளி பார்த்தேன். மொபைல்ல எல்லாம் வருதோ இல்லையோ, அவர் பேசுறார். நாஸ்திகர் சொல்றார், நீங்க எல்லாருமே இப்ப தமிழ்நாட்டுல தான் பார்த்தோம்னா ஒருத்தர் ரொம்ப அவ கொண்டாடுறா. அதுல ஒன்றும் நமக்கு ஒரு விபரத்தி பத்தி இல்லை. அவ கொண்டாடு, அவளுக்கு பிடிச்சவாட அவ கொண்டாடுறா. ரொம்ப வயதானவராக இருந்தவர், பெரிய வெள்ளதாடி வச்சுட்டு இருந்தவர். அவரைத்தான் நம்மளுக்கு எல்லாமே அவ சொல்லிட்டு இருக்கா. சொல்லட்டும், நமக்கு ஒன்றும் குறையில்லை. அவர் சொல்றார், பேசுறவர் எல்லாருமே எங்க தலைவருடைய தொண்டர்கள் தான். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தலைவருடைய தொண்டர்கள் தான் அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சில காரணங்களை வரிசையா சொல்றார். என்னென்னா, நீ கோயிலுக்கு போறியா, பக்தனா, சாமி கிட்ட இதை போடு அதை போடுன்னு கேட்டு இருக்கியா, அப்படின்னா நீ நிச்சயமா நாத்திகம் தான், நீ நிச்சயமா எங்களை சேர்ந்தவன் தான் அப்படின்னு முதல்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றார், பல்லு வலி வந்துட்டுனா பதறி அடிச்சுட்டு டாக்டர் கிட்ட போறியா, அப்ப நீ நிச்சயமா பகுத்தறிவுவாதி தான், எங்களை சேர்ந்தவன் தான் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். இத மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டே வர்றார். அதை பார்த்துட்டே இருந்தேன். அவர் ஒன்றும் தப்பாவே பேசலைன்னு தான் தோணித்து. கோயிலுக்கு போனா நாஸ்திகன்னு அர்த்தம் இல்லை, இதை போடு அதற்குன்னு கேட்டு போனா நாஸ்திகர்கள் தான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை மனசுல வந்துடுத்தோன்னு சொன்னால் நாம எதையும் கேட்கவே போறது இல்லை. இப்ப பிறந்து இருக்கிறோம், இந்த பிறவிக்காக நம்ம எதையும் அவர்கிட்ட கேட்கல. எங்கேயாவது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னா ஃபார்ம் யாராவது நம்ம கிட்ட கொடுத்தாடா, நீங்க ஆணா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமா, எந்த ஊர்ல பிறக்கணும், கருப்பா இருக்கணுமா, சேப்பா இருக்கணுமா, ஆணா இருக்கணுமா, பெண்ணா இருக்கணுமா, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணிக்கூடாது, குழந்தைகள், எதையும் நாம கேட்கல, தானா நடந்துட்டு இருக்கு. சரி, இதுதான் நம்ம கிட்ட இல்லை. போறதை பத்தியாவது நம்ம ஏதாவது குறிப்பு சொல்லலாமா, நம்ம அபிப்பிராயத்தை சொல்லலாமா, உசுரை இந்த ஊர்ல தான் விடணும், இப்படித்தான் விடணும், ராத்திரி தூங்கினா காத்தால எழுதக்கூடாது, இதெல்லாம் சொல்றதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கான்னா அதுவும் ஒண்ணு இருக்கிறதா தெரியல. வந்ததும் நம்ம விருப்பப்படி நடக்குது, போறது நம்ம விருப்பப்படி நடக்க போறது இல்லை. அப்பதான் பகவான் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இடையில் இருக்கிற இருப்ப பத்தின கவலையை மட்டும் நீ ஏன் பட்டு சாகுறாய், அந்த பொறுப்பையும் என்கிட்ட விட்டுட. வந்ததை என் பொறுப்புல நான் வச்சிருந்திருக்கேன், நீ போறதை என் பொறுப்புல நான் வச்சிருந்திருக்கேன், நடுவுல இருக்கிறத வந்து இப்ப நீ சாதிச்சுட போறியா இல்லையா, அந்த கவலையும் என்கிட்ட போட்டுடு. அப்ப அந்த நாஸ்திகர் சொல்றது எவ்வளவு உண்மை பாருங்க. கோயிலுக்கு போறோம்னா பயத்தினால போறோம்னா சரிவிட்டு வராது. அந்த நாள்ல பல பெரியவர்கள் மருத்துவர்கிட்ட கூட போக மாட்டான். இதை பல பேர் பார்த்துருக்கலாம். நம்ம வீட்லயே யாராவது ஒருத்தர் பெரியவர்கள்ல நம்ம ஞாபகம் வந்துருவா. எங்க பாட்டி உடம்பு சரியில்லைன்னா, எங்க பாட்டியை நான் சொல்லலை, பொதுவா சில பேர் சொல்லுவா, எங்க பாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, திருத்துழா எடுத்து வாயில போட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்வா. பெரிய வியாதியா இருக்கும், 2 நாள்ல எங்க போச்சுன்னே தெரியாது. நடந்திருக்கிறது, இது ஏதோ நான் நடக்காததெல்லாம் சொல்லவே இல்லை. இதை விட எங்க பாட்டி சொன்னா ஒரு விஷயம், அது என்ன பெரிய பிரமாதம், ஒருவா காபி சாப்பிட்டாலே போடுறதுங்கிறா. ஒரு காபி குணப்படுத்துறதுன்னா திருத்துழா குணப்படுத்தாத. திருத்துழாய்க்கு எத்தனை சக்தி இருக்கு, பெருமானுடைய தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தானில மேலும் குணந்த கண்ணந்துழாயுடையம்மான்னு சொல்லப்படக்கூடியதாய் எத்தனை பெரிய பெருமை வரப்போ திருத்துழாய்க்கு. இந்த திருத்துழாய் சந்நிதியில கொடுக்குறான், வாங்கிக்கணும், கொஞ்சம் வாயை கொடுக்கணும். மீதி என்ன பண்றது, நம்ம ஆச்சாரியர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, இந்த காதுல போய் சொல்லி வச்சுப்பா, முன்னாடி புரிஞ்ச அதை கூட பெருமான் வெறுமனே படைக்கல. அப்போ திருத்துழா தளத்தை வச்சுக்கிறதுக்கு தான் அந்த இடத்த படைச்சிருக்காரு போல் இருக்கு அப்படின்னு தோன்றது இல்லையோ. அப்போ காஃபி சாப்பிட்டாலே உடம்பு சரியாயிடுதுங்கிறா. பெருமானுடைய திருத்துழாய் நம்ம வாயில் போட்டா சரியில்லாத போல போறதா. அப்போ உண்மையான நம்பிக்கை இருக்கிறவர்கள், அவன் கைவிட மாட்டான்ங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவர்கள் அசலான பகுத்தறிவுவாதிகள். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு. இப்போ அவ மருத்துவரிடத்துல போகவே மாட்டா, எதையும் செய்து கொள்ளவே மாட்டா, அவன் பார்த்து கொள்வான்ங்கிற நம்பிக்கையோட இருப்பவர்கள். அதைத்தான் அத்தியந்த பாரதந்திரியம்னு சொல்றோம். ஏன் இத்தனை நம்பிக்கைனால், அவன் அச்சுதனாச்சே சுவாமி, கைவிடாதவன் இருக்கானே சுவாமி, தன் அடியவர்களை ஒரு நாளும் நழுவ விடாதவன் பேர் எடுத்திருக்கானே. அந்த பெருமான பார்த்துட்டு தான் வேதாந்த தேசிகன் சொல்றார், நிக்ஷிப்தோஸ்மீச்ச அகதிகி துவை நிபுணைகி காருணிகைகி, பெருமானே உமக்கு முன்பாக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை பார்ப்பாய் அப்படின்னார். உடனே பெருமான் கேட்டார், கீழே பல ஸ்லோகங்கள்ல நீர் தாழ்ந்தவர் தாழ்ந்தவர்னு நீரே சொல்லிட்டீர், இப்ப என்னமோ என்ன பாருன்னு என்கிட்ட சொல்றீரே, நான் எப்படி பார்ப்பேன்? அதுக்கு தேசிகன் பதில் சொல்றார், நானா வந்து உட்கார்ந்தா நீ பார்க்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உட்காரவே இல்லையே, எங்க ஆச்சாரியர்கள் என்னை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கா. அப்படின்னா அச்சித்வத்து பாரதந்திரியம், நான் ஒரு அறிவற்ற
ஜடப்பொருளை போல இருக்கேன், என்னை பிடிச்சு கொண்டு வந்து இங்க உட்காந்து வச்சிருக்கா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுவும் அவனது இன்னருளே, உன்னுடைய அனுகிரகத்தால உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ பார்த்துட்டு இருக்க. பெரியோர்களாலே வைக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன், அப்பொழுது உன்னாலே ரட்சிக்க தகுந்தவனாக நான் ஆகிறேன். நானா வந்து உட்கார்ந்தா நீ பார்க்க போறது இல்லை. சரி, ஆச்சாரியர்கள் கொண்டு வந்து வச்சிருக்கான்னா, அப்ப பெருமான் தேவநாத பெருமாள் பதில் சொல்றார், ஆச்சாரியர்கள் கொண்டு வச்சிருக்கான்னா இதுக்கு மேல அப்பீலே இல்லை, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ரட்சிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இருக்கிறதா தெரியல, ஏன்னா நான் ஆச்சாரியர்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். அப்ப ஜீவாத்மா தன்னை சுதந்திரம்னு நினைத்துக் கொள்ளுகிறான், இல்லாத சுவாதந்திரியத்தை இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கான். அவரும் அனாதி நானும் அனாதின்னு தப்பு கணக்கு போடுறான். அதனால தன்னை சுதந்திரனாக, தனக்கே உரியவனாக, தானே உடமையாளனாக அப்படின்னு நினைச்சுக்கிறான், சுவாமியா நினைச்சிட்டு இருக்கான். அந்த அழுக்க போக்குறது யாருன்னா ஆச்சாரியன்னு ஒருத்தர் அதற்காக தேவைப்படுகிறார். அவர் வருகிறார், விஷயத்தை நல்லா சுத்தம் பண்றார், விஷயி பெருமானுக்கு உரிய விஷயமாக இதனை ஆக்குகின்றார். ஆயாச்சு, பெருமானுக்கு நாம போயாச்சு. பரமபத சோபானம்ங்கிற கிரந்தம் வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். சோபானம் படிக்கட்டு, பரமபதத்திற்கு படிக்கட்டு, அதுல மேல போறதை பத்தி பேசுறார். மேல போயாச்சு, வைகுண்டத்துக்குள்ள நாம நுழையிறோம். அந்த சமயத்தில் ஆச்சாரியர்கள் அமர்ந்திருப்பவர்களாம். அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரித்து கொண்டும் தங்களுடைய அன்பினை பரிமாறிக்கொண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டும் அத்தனை குதூகலத்தோட இருப்பாளாம். என்ன கேட்டுக்கோங்க, நாம உள்ள நுழையிறது நாம. அப்ப அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறவா யாருன்னா ஆச்சாரியர்கள். ஒருத்தர் ஒருத்தர் கையெல்லாம் தட்டிப்பா போல் இருக்கு, கட்டி அணைச்சிப்பா போல் இருக்கு. பலித்தது நாம கஷ்டப்பட்டது வீணா போலேன்னு அவளுக்கு தான் சந்தோஷமா. ஆனந்த கண்ணீர் அவ கண்ணிலேருந்து வந்துட்டு இருக்குமா. உள்ள நுழையிற நாம கூட ஆனந்த கண்ணீர் விடுறோமா இல்லையாங்கிறது சந்தேகம். நம்மளை பார்த்துட்டு அவளுக்கு ஆனந்த கண்ணீரா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நாம் செய்த கிருஷி பலித்தது. வேதாந்த தேசிகன் இப்படியே எழுதியிருக்கிறார், நம்முடைய கிருஷி பலித்தது. நாம பார்த்த விவசாயம் வீணா போல பண்பட்டு வந்துட்டான் பாருங்க. இங்கே பெருமானுக்கு ஆட்பட்டவனாய் பரமபதத்துக்கு வந்துட்டான். இந்த ஆத்மா கிடைக்காதான்னு தானே பகவான் ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருந்தார். இதோ வந்துட்டான் பாருங்க அப்படின்னு அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா. நாமும் என்ன தெரியுமா பண்றோம், அவளை பார்த்துட்டு நன்றி அறிதலோட நான் இங்க வரதுக்கு இவாதான காரணம்னு அவர்களை வணங்கிட்டு மேலே செல்லுகிறோம். பகவானுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். பாதேனாத்யாரோகத்தை உபனிஷத்து வருணிக்கிறது. அவன் திருவடிகளை மெதுவா பிடிச்சிட்டு அவன் திருத்தொடையின் மேல ஏறி நாம் அமருகிறோம். கேட்கறதுக்கு எத்தனை நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கேட்கறச்சே இப்பவே கிடைச்சுடாதான்னு தான் தோன்றது. ஆனா கீழே இறங்கி போனா ஆசை விட்டு போயிடுது. சொல்றச்சே கேட்கச்சே ஆசையாத்தான் இருக்கு. நன்னா சகசரஸ்தூணா மண்டபம்னு வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தவில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவைன்னு ஆழ்வார் பாடுவார் இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமா 1000 கால் மண்டபம்னு சொல்றா. அதுக்குள்ள நுழையணும். அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்து கொண்டே தரிசித்துக் கொண்டே மேலே செல்ல வேண்டும். பெருமான் திருவடிகளை மெல்ல பிடிச்சிட்டு மெல்ல மெல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வேற சொல்றார். பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபூர் நீளைகள் பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாம் உண்டு வரணும். ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்குன்னு எல்லாரும் உள்ள போச்சே. அந்த குழந்தைய அத்தனை பேரும் வாஞ்சியா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. தாய் அப்பதான் பிரசவிச்சிருக்கா. உடம்பு முடியல, உடம்பெல்லாம் நோகிறது. இன்னொரு பிறப்புங்கிற அளவுலையோ உடம்பெல்லாம் நோகிறது. ஆனா அவளுக்கு ஆசை. ஏன்னா இப்பதான் பசும் தளிராட்டம் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. தனக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அப்பா தூக்கி கையில வச்சுட்டு இருக்கா. பக்கத்துல பாட்டி தாத்தாலாம் இருக்கா. குழந்தை இந்த இடத்த பிடிச்சி இப்படி இப்படிங்கிறா, அப்படி இப்படிங்கிற அப்படியே அம்மா சாயல் அப்பா அப்பவே சொல்லிடுவோம். அப்பதான் பிறந்திருக்கும், 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அது எந்த சாயல்ன்றதெல்லாம் அப்பவே தெரிஞ்சிருவாங்கன்னா இவா சொல்லுவோம், அப்படியே அம்மாவை உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு அம்மாவோட அம்மா சொல்றா. அப்பாவோட அம்மா பாக்குறாரு, என்ன அம்மாவோட சாயல்னு சொல்லிட்டாரு. அப்படியே அப்படி முடியாது, என் பிள்ளை அப்படியே வெள்ள விளையாடு, என் பிள்ளை கணக்கானா இருக்கு குழந்தை அப்படின்னு இவ சொல்லிடுவா. அப்படிலாம் பேசிட்டு இருக்காள் இல்லையோ. அந்த தாயார் பார்ப்போம் பெற்றவள். அந்த உடம்பு முடியலன்னா கூட தனக்கும் கூட கொஞ்சம் இப்படி காட்டுக்கும், கொஞ்சம் இப்படி காட்டுக்கும், தனக்கு பார்க்கணும்னு ஆசை. இது தன் உரிமை, தன் பிள்ளை, தான் இந்த குடும்பத்துக்குன்னு கொடுத்திருக்கிற பெரிய கொடை அப்படின்னு அவன் மனசுல என்னமோ எண்ணமெல்லாம் ஓடுறது. பார்க்கறதுக்குன்னு உடம்ப வருத்திட்டாவது மெல்ல எழுந்து பார்க்கிற இல்லையோ. அப்படித்தான் பகவானுடைய திருத்துடையின் மேலே ஏறி அமரப்போகிற அந்த குழந்தை ஜீவனை பார்க்கறதுக்கு பக்கத்துல இருக்கிற பிராட்டிமார்கள், பரிபாணிச்சிகளான பிராட்டிமார்கள், அவள்லாம் ரொம்ப ஆசையோட பக்கத்துல வந்துடுறாளாம். பெருமான் நம்மளை பார்த்து கோசி அப்படின்னு கேட்கிறார். நீ யாரப்பான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அகம் பிரம்மாஸ்மி, பெருமானே நான் உனக்கு தொண்டன், உனக்கு தொண்டு செய்வதற்காக இங்கே வந்திருக்கிற அடியவன் அப்படின்னு இவர் வார்த்தை சொல்றார். இந்த அடியவன்கிற வார்த்தையை இவர் சொல்லணும்னு சொன்னால் எத்தனை அழுக்கு முன்னாடி கழிச்சிருக்கு. அந்த அழுக்கெல்லாம் கழித்து கொடுத்தவர் யார்? மாசரு சோதியான ஆச்சாரியர். மாசு
ஒரு துன்பம், அதாவது இருக்கக்கூடிய ஒரு குற்றம் குறை, அதை அறுக்கின்ற சோதி, இருட்ட போக்குறதுனாலதான் குருனே பேர். ஆச்சாரியனையும் குரு குருன்னு சொல்றோம்னா இருட்ட போக்குறார். குனா இருட்டு, ரூனா இருட்டை போக்கி கொடுக்கை, வெளிச்சத்தை காற்றவரா இருக்கார். வெளிச்சத்தை காற்றவரே ஆச்சாரியரா இருக்கார். அவர் தான் குரு. அதனாலதான் பரபிரம்மே குருதான் இருக்கார். குருதேவ பரபிரம்ம, குருதான் மேலான பரம்பொருள். குருதேவ பரந்தனம், மேலான தனம் எது, செல்வம் எதுன்னு கேட்டார். குருதான் பெரிய தனம். அவரே கையில வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அதுக்கு மேல நமக்கு என்ன வேண்டும்? வேற எதுவும் தேவையே கிடையாது. ஆச்சாரியராகிற தனத்தை பெற்றவன் அவன் ஒரு நாளும் எத்தாலும் குறைபடுவதே கிடையாது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. திருவாய்மொழி தனியன்கள்னா சொல்றோம்னா அப்படி சொல்றச்சே கூட பாருங்க, சடகோபன் பாதங்கள் யாமுடைய 10 அப்படின்னு சொல்றோம். தனத்தாலும் ஒன்னும் குறைவில்லைன்னு சொல்றோம். ஒரு திருவாய்மொழி அத்தியாபகர் இருந்தார். திருவாய்மொழியை நல்லா கற்றுக்கிட்டார். 1102 பாசுரங்களும் நல்லா தெரியும், அர்த்தம் தெரியாது. ஆனா சொல்லுவார், போய் கைங்கரியம் தான் பண்ணுவார். இந்த தனத்தாலும் ஏதும் குறைவில்லைன்னு வரைச்ச மட்டும் 1000 இருப்பார். பக்கத்துல ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி இந்த இடத்த மட்டும் நீங்க சொல்றதே இல்லையே, 1000 பாட்டு மனப்பாடம் பண்ண தெரிஞ்ச உமக்கு இந்த ஒற்றை வரி மனப்பாடம் பண்ண தெரியலையா, தனியனே தெரியாதா? அவர் சொன்னார், நல்லா தெரியும், ஆனா பெருமானுக்கு முன்னே பொய் சொல்ல மனசு இல்லைன்னா. என்ன பொய் சொல்ல மனசு இல்லை? இல்ல தனத்தாலும் ஏதும் குறைவில்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன்? சாப்பாட்டுக்கு என்ன கட்டப்பட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே இப்படி சொல்ல நான் விரும்பல. ஐயோ நீ புரிஞ்சிருந்தது இவ்வளவுதானா? தனம்னு சொன்னதே அந்த திருவாய்மொழி தான் ஐயா. எப்போ திருவாய்மொழிங்கிற தனம் உமக்கு வாய் புகுந்ததோ, கை புகுந்ததோ, நம்மாழ்வார் எப்பொழுது உங்களுடைய வசப்பட்டவராக ஆனாரோ அப்பொழுதே நீர்தான் தனத்தை உடையவர். அங்க தனம்னு சொன்னதே நாம ஏதோ பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிற தனம், கையிருப்பு, ரொக்கம், இதை பத்தின பேச்சு இல்லை. நம்மாழ்வார் தான் தனம், திருவாய்மொழி தான் தனம். அதை பெற்றவர்கள் எதற்கு அஞ்ச போகிறார்கள்? வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார்கள் இல்லையோ, ஷரீர பகனாவதி பிரபுதி சேவனா பாதனாது அபிந்தன தனஞ்சய பிரசவதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்த்தனம் தனமுதூர கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம்னு சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதனால அவர் ஒரு வார்த்தை சொல்றார், அர்ஜுனனுடைய தேருக்கு அணியாக அந்த தேருக்கே தனமா எந்த தனம் இருந்ததோ அந்த தனம் என்கிட்ட இருக்கச்சே வேற தனம் எதற்கு? வைராகிய பஞ்சகம்ங்கிற கிரந்தத்துல சொல்றாரு இல்லையோ, அப்ப அந்த தனம் தான் மெய்யான தனம். அதனால்தான் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஆள வந்தாரு பாடுறார். எங்களுடைய தனம் எதுனா தேவர்களுடைய திருவடி இணைத்தாமரைகள் தான் தனம். அதனால்தான் ஒரு ஆச்சாரியர் வேடிக்கையா சொன்னார், திருவேங்கடமுடையான் 2 திருவடியை கூட கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படலை, ஒரு திருவடியை கொடுத்தாலே போதும்னார். ஏன் சுவாமி அப்படின்னா, தங்கத்தாலையும் வைரத்தாலையும் வைடூரியத்தாலையும் இழைச்சி வச்சிருக்கா. நான் பேராசைப்படலை, 2 திருவடியை கேட்கல, ஒரு திருவடியை கழட்டி கொடுத்துட்டா கூட என்னுடைய குடும்பமே வாழ்ந்து கொள்ளும். எத்தனை ஜென்மங்களுக்கு, கோடி ஜென்மங்களுக்கு வாழ்ந்து கொள்ளும், கவலையே பட வேண்டாம், பல தலைமுறைகள் வாழும். வேடிக்கையா சொன்னது. அதுபோல பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு தனம். அந்த தனத்தை காட்டி கொடுக்கின்ற ஆச்சாரியன். இப்ப நான் பாக்குறேன், ஒரு பக்கம் பெருமான் இருக்கார், ஒரு பக்கம் ஆச்சாரியன் இருக்கார். இதுல யார் சிறந்தவர் அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு போட்டி. பகவான் தான் சிறந்தவர்? இல்ல இல்ல இல்ல, அந்த பகவானையே காட்டி கொடுத்தவரா இவர் தான் இருக்கார். யஸ்மாது தது உபதேஷ்டாசௌ தஸ்மாது குருதரோ குருஹுன்னு பிரமாணம் சொல்றது. அந்த பெருமான் எல்லாரை விட பெரியவர். அந்த பெருமானையே பெற்று தருகின்றவராக விளங்குகின்றவர் ஆனமையால் ஆச்சாரியனே மிக பெரியவர் தீர்மானத்துக்கு வந்துட்டேன். ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன், அந்த ஆச்சாரியரை தந்தது யாருன்னு பாக்குறேன். பெருமானை பெற்று தந்தது ஆச்சாரியன், சந்தேகமே இல்லை. ஆச்சாரியனை தந்தது யாருன்னா நான் தான். பகவான் முன்னாடி வர, நான் தான் அவரை உனக்கு கொடுத்தேன், என் இடத்துல உன்னை அழைச்சிக்கிறதுக்கு நான் வழி தேடிட்டு இருந்தேன், அதுக்காக அவரை நான் கொடுத்துருக்கேன். அப்போ பெற்று தருகிறவர் ஆச்சாரியர். ஆனா அந்த ஆச்சாரியரை பெற்று தருகிறவர் பெருமான் தான். இப்போ சுத்தி பார்த்தா எங்க போய் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. கடைசியில பார்த்தா பகவான் வசந்தவர் இப்ப சொல்லிடலாம். ஏன்னா ஆச்சாரியனை தந்தவரே அவர் தான். இது ஒன்று ஆயிடுத்து. இப்ப அடுத்தது நான் பார்த்தேன், ஆச்சாரியனுக்கு நாம ஏதாவது பிரத்யுபகாரம் பண்ணலாமே. பெரிய உபகாரத்தை அவர் பண்ணியிருக்கார். பிரத்யுபகாரம், ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்ல வேண்டாமா? ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறியா? தேங்க்ஸ் மட்டும் இல்லை சுவாமி, ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கலாம்னு பாக்குறேன் நான். ஏன்னா பகவானே பெற்று கொடுத்துருக்கார். என்ன பரிசை நான் கொடுக்கறதுன்னு தெரியல. அப்பதான் பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், ஆச்சாரியனுக்கு சதுருஷ பிரத்யுபகாரம் பண்ணலாவது. சதுருஷமான பிரத்யுபகாரம், சமமான ஒரு பிரத்தியான உபகாரம் திரும்ப நாம ஏதாவது அவருக்கு கொடுக்கணும்னு நினைத்தால் விபூதி சதுஷ்டயமும் ஈஸ்வர துவயமும் உண்டாகில். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை சொல்லிட்டார். ஒருவேளை நீ ஆச்சாரியனுக்கு பிரத்தியா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னார். அதுக்கு சுவாமி ஒருவேளைங்கிறதே எப்போன்னா, இப்ப மொத்தம் விபூதி எத்தனை உண்டு? விபூதினா ஐஸ்வர்யம், 2 சொத்து இருக்கும் இல்லையோ, ஒன்னு நித்திய விபூதி, இன்னொன்னு லீலா விபூதி.
அதான் வேடிக்கையா சொல்லுவா, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விபூதியும் லிங்கமும் கிடையாதுன்னு யார் சொன்னான்னு ஒரு கேள்வி உண்டு. புதுசா இருக்கே இது, விபூதி லிங்கம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, வைணவர்கள் அதெல்லாம் பெருசா ஆதரிக்கிறதா தெரியலையேன்னா உண்டுன்னா. ஆனா ஒண்ணும், இப்ப சைவர்கள் அவ சொல்ற விபூதி வேற, அவ கொண்டிருக்கிற லிங்கம் வேற. வைணவர்களுக்கும் விபூதி லிங்கமும் உண்டு, ஆனா இது வேற. இப்போ விபூதினா ஐஸ்வர்யம்ங்கிறது அர்த்தம், செல்வம்ங்கிறது அர்த்தம். நம்முடைய சம்பிரதாயத்திலே நித்திய விபூதின்னு வைகுண்டத்தை இசைந்திருக்கிறோம், லீலா விபூதின்னு இந்த உலகத்தை இசைந்திருக்கிறோம். இது ரெண்டுமே பெருமானுடைய சொத்து. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விட்டுலகம் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற வெம்பெருமான் உபய விபூதி நாயகன் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கு இல்லையோ. உபய விபூதி இரட்டை செல்வங்களின் நாயகன் அப்படிங்கிறது அர்த்தம். உபய விபூதினா இரட்டை செல்வம். உபய நாச்சிமார்ங்கிறோம் இல்லையோ, பக்கத்துல ரெட்ட நாச்சிமார் 2 பேர் இருக்கிறதுனால உபய நாச்சிமார்னு பேரு. ஒரு அன்பர் வேடிக்கையா கேட்டார், உபயநாச்சிமார்னு சொல்றோம், கோயில்ல ஒரு உபயத்தை கூட அவ பண்ணதா தெரியலையே. சுவாமி அந்த உபயம்ங்கிறது வேற, இந்த அது கூட உபயம்னு என்ன அழகா பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா நானும் சேர்ந்துக்கிறேன்னு அர்த்தம். உபயம் பண்றதுன்னா என்ன, நானும் சேர்ந்துக்கிறேன். 10,000 ரூபாய் ஆகும்னா மொத்தத்தையும் நான் தானே கொடுத்துருக்கேன். கேள்வி நியாயமா இல்லையா வருது. ஒரு உபயம் 10,000 ரூபாய் ஆகும்னு அர்ச்சகர் சொல்லிட்டார், நீர் தான் பண்ணணும்னார். உபயம் தானே சுவாமி, உபயக்காரர் அப்படின்னு என் பேரை போட்டு விடுங்கோ, 10,000 5,000 தரேன், நன்னா ஸ்ரீராமன் சக்கர பொங்கல் எல்லாம் பண்ணி ஜமாய் சொல்லலாம்னுட்டார். நல்லா பண்ணியாச்சு. உபயக்காரர் மெதுவா வந்து கேட்டார், உபயக்காரர்னா என்ன அர்த்தம்னா, நானும் சேர்ந்துக்கிறேன்னு அர்த்தம். உபயக்காரர், உபயம் இரட்டை, நானும் சேர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம்னார். நானும் சேர்ந்துட்டு இருக்கேன், மொத்தம் 5,000 நான் தானே கொடுத்துருக்கேன். இப்போ அது என்ன நானும் சேர்ந்துட்டு இருக்கேன், அப்ப வேற ஏதாவது சம்ஸ்கிருதத்துல புதுசா ஒரு வார்த்தை பிடிச்சு போடும் அப்படின்னார். இல்ல சுவாமி, நீரும் சேர்ந்துட்டு இருக்கீங்கன்றதுதான் நிஜம். ஏன்னா இந்த 15,000 உனக்கு முதல்ல கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கார், பகவான் தான் கொடுத்துருக்கார். அப்ப அவரோடதான் நீர் அவருக்கு இப்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கீர். அப்ப நீரும் சேர்ந்தவரா இருக்கீர் அப்படின்னா அவரோட சேர்ந்து நாம இதை பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை அழகான ஏற்பாடு வேற எங்கேயாவது உண்டான்னு பாருங்க. ஒரு உபயக்காரர்னா சில பேர் ரொம்ப ரொம்ப வசதியா நினைச்சிட்டு இருப்பான். நிச்சயம் வசதி தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா வசதின்னு நாம சொல்லணுமே தவிர அவரே சொல்லிக்கூடாது. உபயக்காரர் ரொம்ப வசந்தவர்னு நாம சொல்லணும். அவரே பாக்குறவா கிட்டலாம் எல்லா ஏற்பாடெல்லாம் என்ன இருக்கா, 30,000 ரூபாய்க்கு மான வேடிக்கைகள் சுவாமி, 35,000 ரூபாய்க்கு கடிகைகள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு சுவாமி, பெருமானுக்கு 65,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கியிருக்கு சுவாமி. பெரிய உபயக்காரர், அவரை போல பெரிய மனசு யாருமே கிடையாது. யார் சுவாமி உபயம் தான், நான் தான். இத்தனையும் சொல்லிட்டு தானே சொல்லிட்டு இருந்தா என்ன இருக்குமா? நாம சொல்றச்சே என்ன சொல்லணும், சுவாமி நீர் கொடுத்ததை உங்க கிட்ட கொடுக்குறேன். பல பேர் ராம் பரோசேன்னு கொள்ளுவா, பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற எத்தனை பேர் இருக்காது இல்லையோ. அதுக்கு கூட நாம ஒரு காரணத்தை சொல்லிடுவோம். ஏன் தெரியுமா அப்படி சொன்னார், நிறைய இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அவருக்கு. ஒருத்தர் பெரிய மனசோட இருந்துட்டா கொண்டாடுறதுக்கு நீங்க யாரும் தயாரா இருக்கவே மாட்டா. அவர் ராம் பரோசேன்னு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா பேரை சொல்லுங்க, அவரை பார்க்கலாம் இப்போன்னு. அவர் பேரே வேண்டாங்கிறார், நியாயமான காரணத்தோட தான் சொல்றாரு. அவர் எனக்கு ஆசை இல்லை, இதுன்னா அவன் கொடுத்ததை அவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் பேரை சொல்லணும் தான். இப்போ மின்விசிறியில கூட பேரை எழுதுறதா இருப்பான். நான் கேட்டேன், மின்விசிறியில கூட பேரை எழுதிருக்கீங்களே, உங்க பேர் எல்லாரும் படிக்கணும்னு ஆசையா? ஆமா. அப்ப மின்விசிறி ஓடவே கூடாது, நின்றுட்டே இருந்தா தான் படிக்க முடியும். நின்றுட்டே இருந்தா மின்விசிறியே இப்ப தேவையில்லை. அவர் கொண்டு வச்சு உட்காந்துட்டே இருப்பார், ஓடிடக்கூடாது நான் கொடுத்துருக்கவே வேண்டாம். அப்ப நாம ஆசைப்படுறது பேருக்கு பண்றது இல்லைன்னா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதனால பேரை சொல்லல போல் இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ உபயம்னாலே ரெட்டை, சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம் வருது. சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ரெட்டை செல்வம் உபய விபூதி பெருமானுக்கு உண்டு. இப்ப லிங்கம்னா என்னன்னு சொல்றேன், லிங்கம்னா அடையாளம்ங்கிறது அர்த்தம். பெருமானுக்கு 2 அடையாளம் உண்டு. என்னென்னு சொல்றேன். கல்யாண குணங்களோட சேர்ந்தவர் ஒரு அடையாளம், எந்த விதமான தோஷங்களும் இல்லாதவர் ஒரு அடையாளம். இதெல்லாம் உபய லிங்கம்ங்கிறார். அப்ப இரட்டை செல்வங்கள் உடையவரா இருக்கார், விபூதிகளோட கூடியிருக்கார், இரட்டை அடையாளங்களோட இருக்கார், லிங்கங்களோட சேர்ந்தவரா இருக்கார். இப்படி பார்த்தா வைணவர்களுக்கும் லிங்கங்களும் உண்டு, விபூதியும் உண்டு அப்படிங்கிறது தேர்வதோ இல்லையோ. இப்ப ஆச்சாரியனுக்கு பிரத்தியா ஒரு உபகாரம் பண்ண வேண்டும். அவர் என்ன உபகாரத்தை பண்ண முடியும்னா, ஒருவேளை விபூதி துவயம் போல விபூதி சதுஷ்டயம் இருந்து, 2 தான் சொல்லியிருக்கேன், நித்திய விபூதி லீலா விபூதி, இந்த 2 4ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே போல இந்த செல்வங்களுக்கு தலைவனா இருக்கிறது எத்தனை பேர்னா, ஒருத்தன் தான் தலைவன், பெருமான் தானே தலைவரா இருக்கார். சர்வலோக மகேஸ்வரன் அவருக்கு பேர். கீதையிலையும் சொல்றார், சஹஸ்ரநாமத்திலையும் வருது. அது என்ன சர்வலோக மகேஸ்வரன்? நான் கண்ணனை பார்த்து கேட்டேன், அது என்னப்பா உன்னை யாருன்னு கேட்டா, நீ சர்வலோக மகேஸ்வரன் இத்தனை பெரிய பேரா சொல்றியே,
ஏன் அப்படி? அதுக்கு அவர் சொன்னார், இல்ல சில தேவதைகள் தங்களை ஈஸ்வரன் சொல்லிடுறா, சில தேவதைகள் தங்களை மகேஸ்வரன் சொல்லிடுறா, சில தேவதைகள் தங்களை லோக மகேஸ்வரன் சொல்லிக்கிறா. நான் பார்த்தேன் எல்லாரையும் கூட பெரியவர்னு சொல்லிக்கிறதுக்கு சர்வலோக மகேஸ்வரன் போட்டுட்டேன். எவ்வளவு அழகா இருப்பாங்க. ஈஸ்வரரை காட்டிலும் வசந்தவர், மகேஸ்வரரை காட்டிலும் வசந்தவர், லோக மகேஸ்வரரை காட்டிலும் வசந்தவர், எல்லாரை விட பெரியவர். அதனாலதான் அவருக்கே பரமாத்மா அப்படிங்கிற பேரே இருக்கு இல்லையோ, பரபிரம்மம் அப்படிங்கிற பேரே இருக்கு. பிரம்மம்னால என்ன அர்த்தம்? தான் பெருசா இருக்கும், தன்னை சேர்ந்ததை பெரிதாக ஆக்கும், அதற்குத்தான் பிரம்மம்னு பேரு. தம்மையே ஒக்க அருள் செய்வர்னு ஆழ்வார் பாசுரம் பாடுறார். அவர் எப்படிப்பட்டவர்னா தான் பெருசா இருக்கார், நான் கிட்ட போனேன்னா தன்னை போல என்னை ஆகிடுறார். சாமியாபக்தி மோட்சம் சமன்கொள் வீடுன்னு நம்மாழ்வார் இதை தெரிவிக்கிறார். அப்ப அந்த சாமியாபக்தி மோட்சத்தையே தரவரா இருக்கார், எல்லாரை விட ரொம்ப பெரியவர். அதனால்தான் பரங்கிற பேரே அவருக்கு இருக்கு, பராத்பரன்னு பேர் இருக்கு, பரங்கிற பேர் இருக்கு. அத்தனை பெரியவரா இருக்கார். அவர் எத்தனை பேருன்னா ஒருத்தர் தான் சுவாமி. அவர் இப்ப விசிஷ்டாத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் நாம ஒரு அத்வைத்தத்தை சொல்றோம் இல்லையோ, இது கொஞ்சம் குழப்பமானதுன்னு வச்சுக்கோங்க. சுவாமி நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப என்னதுக்கு இப்ப இந்த தத்துவங்களுக்குள்ள போயிட்டா, சித்தாந்தம்னு போயிட்டா எங்களுக்கு குழப்பம் ஏற்படுவதற்கு உமக்கே குழப்பமாச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சுருக்கமா சொல்றேன். விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறோம், இதுக்கு என்ன அர்த்தம்னா, சுவாமி அவன் 2 பேர் கிடையாது சுவாமி, அவன் ஒருத்தன் தான் சுவாமி. அந்த அத்வைத்தத்தை நாங்க ஒத்துண்டு இருக்கோம். என்ன 2 பேர் கிடையாதுன்னா, ஒரு சூக்ஷ்மமா இருக்கிற வஸ்துக்கள், ஸ்தூலமா இருக்கிற வஸ்துக்கள், சிதச்சித் வஸ்துக்கள், இதுக்குள்ள இருக்கிறவன் வெவ்வேறு கிடையாது, ஒருத்தன் தான் இருக்கான். இதுதான் விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா இப்படிதான் சொல்ல முடியும். அப்ப அவர் பெருமான் ஒருத்தர், அவர் தான் எல்லாத்துக்குள்ளும் நிறைந்திருக்கிறார். இப்ப இதுக்குள்ள இருக்கிற பெருமாள், எனக்குள்ள இருக்கிற பெருமாள் வெவ்வேறு இல்ல, ஒருத்தர் தான். இவைகளோட கூடினவராக இருக்கிறவன் ஒருவன் தான். அதுதான் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு நாம் அர்த்தம் சொல்றோம் இல்லையோ. அப்படிப்பட்ட பெருமான் 2 பேர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 விபூதிகள் 4 ஆச்சுன்னா ஒரு வேளை, ஒரு தெய்வம் 2 ஆச்சுன்னா ஒரு வேளை, அப்ப ஒருவேளை ஆச்சாரியன் பண்ணின உதவிக்கு நாம கைமாறு செய்ய முடியலாம். அப்ப கூட தீர்மானமா சொல்லல. இப்ப இதுவே நடக்க போறது இல்ல. 2 4 போறதா இல்ல 1 2 போறதா கிடையாது. பகவான் ஒருத்தரா தான் இருக்க போறார். இது அதிசயம்னு சொன்னா, இப்ப மகாராஷ்டிரால இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு, எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. இப்படி கூட நடக்குமா? கடைசியில அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பாருவா. இந்த மாதிரி வேணும்னா, அரசியல்ல வேணும்னா இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கலாமே தவிர, விபூதி 4 ஈஸ்வரன் 2 ஒரு நாளும் நடக்காது. அதுல நீங்க சந்தேகமே பட வேண்டாம். இப்போ ஒருவேளை ஆச்சுன்னா, ஒருவேளை நீ ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்துக்கு பிரத்தியா ஏதாவது செய்ய முடியலாம். அப்ப கூட தீர்மானமா சொல்லல. அப்ப ஆச்சாரியன் பண்ணி இருக்கக்கூடிய உபகாரத்துக்கு பிரத்தியாக நாம் ஏதும் செய்ய முடியாதுங்கிறதுதான் இந்த இடத்துல விஷயமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆச்சாரியன் சிஷ்யனை பக்குவப்படுத்தி அவனை கொண்டு போய் பெருமானிடத்திலே சேர்க்கிறான். சாஸ்திரம் ரொம்ப அழகா ஒரு வாக்கியம் சொல்றது. பரத்வாஜ சம்ஹிதை அப்படிங்கிற சம்ஹிதையிலே இருக்கக்கூடிய ஒரு வசனம். குருணா யஹா அபிமன்யேத குரும் வா யஹா அபிமன்யதே தாவுபௌ பரமாம் சித்திம் நியமாத் உபகச்சதா. இதுதான் வாக்கியம். அர்த்தம் என்னன்னா, ஆச்சாரியனாலே எவன் அபிமானிக்கப்படுகிறானோ, ஆச்சாரியனை எவன் அபிமானிக்கிறானோ, இருவரும் பரமபதத்தை முறையாக அடைகிறார்கள். பரமபதத்தை அடையறதுக்குன்னு இருக்கிறதுக்குள்ளேயே சுலபமான உபாயம் எதுனால் ஆச்சாரியாபிமானம்னு அதனை சொல்லுவார்கள். ஆச்சாரியாபிமானம்னா இப்ப 2 அர்த்தம் நமக்கு கிடைக்கும். ஆச்சாரியனாலே அபிமானிக்கப்பட்டிருக்கை, ஆச்சாரியனை அபிமானித்து வாழ்ந்திடுகை அப்படின்னு 2 கிடைக்கிறது. இந்த 2மே நம்ம மோட்சத்தை பத்தி கொடுத்துருமா? ஆனா இதுல எது சிறந்ததுன்னு ஒரு கேள்வி வந்தது. இப்ப நான் ஆச்சாரியனை பிடிச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு பேரு கிடைத்தது, மோட்சம் கிடைத்தது. அவன் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆமா, அவர் என்ன பெருசா கிருபை பண்ணிட்டார், நான் அவரை பிடிச்சிருந்தேன் எனக்கு கிடைச்சது. ஒரு அகங்காரம் ஏறிடுறது பாருங்க இதுல. அதனால அது சிறந்தது கிடையாது. இப்ப வேதாந்த தேசிகன் சாதிச்சா போலே, நிக்ஷிப்தோஸ்மீச்ச அகதிஹீனார், நான் கதியற்றவன், என்னை கொண்டு வந்து ஆச்சாரியன் இங்கே வைத்திருக்கிறார் அவர். அந்த வார்த்தை என்ன கவனிச்சு பாருங்க. அப்ப நான் ஏதோ பண்ணேங்கிற அகங்காரம் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுடுறது. ஆச்சாரியனா பார்த்து அனுகிரகம் பண்ணார் சுவாமி. அப்ப நாம ஆச்சாரியனை பிடிச்சுக்கிறதும் வசந்ததுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல ஒரு குறை உண்டு. நான் பிடிச்சுட்டேன்னு நான் நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே ஆச்சாரியன் என்ன பிடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த முயற்சி கூட என்னோடது இல்லை. இப்போ எனக்கு மோட்சத்தை பெற்றே தருவது அப்படின்னு அவர் தீர்மானமா இருக்கார், எனக்கு பெற்றுக் கொடுக்கிறார். அதனால ஆச்சாரியாபிமானம்னா அதைத்தான் அர்த்தமாக கொள்ள வேண்டும். அதனாலே ஆச்சாரியன்
சிஷ்யனை பற்றும் பற்றாகிய பரகத ஸ்வீகாரம் யாதொன்று உண்டோ அதுவே சிறந்தது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்திலே காட்டுகிறார்கள். அப்படி இருந்தவா யாராவது உண்டான கேள்வி. நீங்க ஆண்டாளே எடுத்துக்கோங்க. ஆண்டாள் திருநாமே ரொம்ப அழகு. பரமனையே ஆண்டவள், தமிழினை ஆண்டவள், தன் தமிழினாலே பக்தர்களை ஆண்டவள், இப்படி பல பெருமைகள் அந்த திருநாமத்துக்கு சொல்லலாம். அந்த ஆண்டாள் கண்ணனை காதலித்தாள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சரித்திரம். வானிடை வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் பகுத்தமதி கானிடை தெரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாடி சங்குத்தவர்க்கென்று உன்னித்தெழுந்தவன் பரமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழவில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு சுஸ்பஷ்டமா பாடியிருக்கா. பெருமான தவிர யாரையும் மணக்க மாட்டேன், நான் அவருக்கே ஆட்பட்டவள் அப்படின்னு உறுதியோட இருக்கா. ரெண்டு விஷயத்துல அவளுக்கு நம்பிக்கை இருந்தது முதலிலே. அதெல்லாம் காட்டிலும் பெரிய நம்பிக்கை வச்சுட்டு இருந்தா. அது மேல சொல்றேன். பக்கத்துல தோழி அமர்ந்திருக்கிறாள். ஆண்டாளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு தோழிக்கு. பாவம், எத்தனை கண்ணன் இடத்துல காதல் வைத்திருக்கிறாள். ஆனா கண்ணன் என்னமோ திரும்பி பார்க்கறதா கூட தெரியலையே இவளை. ஐயோ பாவம். ரெண்டு விஷயத்துல பெரிய நம்பிக்கை இவளுக்கு. அந்த நம்பிக்கை கூட வேலை செய்யாது போல் இருக்கே அப்படின்னு தோழி நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா, பெருமான் சொன்ன வார்த்தை முதல் விஷயம். சத்ருதேவ பிரபன்னாயன்னு சொல்லியிருக்கார். மித்ர பாவேன சம்பிராப்தம் ந த்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதது அகர்ஹிதம். ஸ்ரீராமனுடைய வாக்கியம். ராமாயணத்துல விபீஷணன் பெருமானை சரணமடைய வந்தபோது ராமன் என்ன சொல்லியிருக்கார்? மித்ர பாவேன சம்பிராப்தம் ந த்யஜேயம் கதஞ்சன. மித்ர பாவேன பொய்த்தோற்றத்துக்காக நண்பன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவன் விரோதியேயாக இருப்பினும் அவனை நான் கைவிட மாட்டேன். நம்மாழ்வார் பாடுவார் பாருங்க. பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே யாடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார். அங்கே விதினா பாக்கியம்னு அர்த்தம். நாம சாதாரணமா அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. எங்கேயாவது ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு போச்சு, ஒரு துன்பம் ஏற்பட்டு போச்சுன்னா உடனே எங்களுக்கு ஆசை, ஒரு பாட்டு எடுத்து சொல்லணும்னு ஆசை. ஒரு அருளிச்சை சந்தையை சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதலை நாம சொல்ல வேண்டாமா? அவரவர் விதி வழி அடைய நின்றனரேன்னு ஆழ்வாரே பாடுட்டார். ஆழ்வார் சொன்னார், அப்பா நீ சொல்ற அர்த்தத்துல நிச்சயமா நான் பாடலைங்கிறார். அந்த இடத்துல விதினா இப்ப நாம எல்லாம் தலைவிதின்னு பாருங்க, அந்த அர்த்தத்தை ஆழ்வார் சொல்லவே இல்லை. அங்க விதினா அவரவருடைய பாக்கியப்படி அவள் கிடைக்கிறதுங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லி வச்சிருக்காரு. அத போல இந்த இடத்துல விதிவாய்க்குன்னு காப்பாரார். பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அப்படியே திக்கு முக்காடி போயிருக்கேன், யாரு காப்பாற்ற முடியும்? இப்போ ஆண்டாள் பாடுறாங்க, செங்கட் சிரிச்சிறுதே என் மேல் விழியாவோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. நான் போய் கேட்டேன், கேட்கறதா கேட்கறேன், நன்னா பார்க்க கூடாது அவர்னா? அவர் நன்னா பார்த்துட்டா அந்த வெள்ளத்தை யாரு இப்ப தாங்கிக்கிறது? நம்மளால அது முடியுமான்னு பாருங்க. குச்சேலர் அவரை கொண்டு வந்து கொடுத்தார். கண்ணன் சாட்டிலே இருந்தார். இவர் பாவம் யோசிக்கிறார், குச்சேலர் நான் தனம் கேட்பேனா மாட்டேனா, வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இவன் வந்து அவளையே நம்ம காணாதது கண்டா போல சாப்பிட்டு இருக்கார். எப்படி பேசுறதுன்னு தெரியல. திடீர்னு ருக்மிணி பிராட்டி வந்தா வாயில கையை வச்சு போறோம், சாப்பிட்டது போறோம், இதோட நிறுத்திக்கும் அப்படிங்கிறா. அவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தா? செங்கண் சிரிச்சிறுதே விழிக்க வேணும் பெருமானே, நீ ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க, அங்க நிறைஞ்சிட்டு இருக்கு அவர் வீட்டுல செல்வம் அளவில்லாத கொண்டு இருக்கு. இப்போ போறோம், இது இருந்தாலே அவர் சௌக்கியமா இருப்பார், நிறைய கொடுத்தாச்சு அப்படிங்கிறாள் அவள். அது இவருக்கு அப்ப புரியல இல்லையோ? அப்ப நன்னா அவர் பார்த்தா அந்த கடாட்சத்தை தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி நிச்சயமா கிடையாது. ஸ்வதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீக்கரைஹி காருண்ய மாருதானீதைஹி சீதலைஹி அபிஷிஞ்சமாம்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ? திருக்கச்சிரம்பிகள் தேவப்பெருமாள் பார்த்து ஆச்சரியமா சாதிக்கிறார். புறத்தாழ்வான் சொல்றார், ஹஸ்தீஷ தவ திருஷ்டியமிருத விருஷ்டிபிர் ஆவஜேதாஹாங்கிற. ஏ தேவப்பெருமாளை கொஞ்சமா பாரு, அதுவே போதுமேங்கிற. ஏன் நிறைய பார்த்தா தாங்கிக்க முடியாது எங்களாலே, நீ கொஞ்சமா பார்த்தாலே அத்தனை அருள் வெள்ளத்தை எங்கள் பேர்ல பாய்ச்சுடுவியே, அதுவே போதுமே அப்படின்னு சொல்றாரு இல்லையோ? அந்த மாதிரி பெருமானாலே பார்க்கப்படுகிறது யாதொன்று உண்டோ அது மிகவும் சிறந்தது. அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? புளிய மரத்தின் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தேன். பெருசா பக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு பெருமானே தெரியாது. ஆனா நிறைய பேர் அப்படி கொண்டே இருந்தா. அவளை பார்த்து கேட்டேன், எல்லாம் எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். தூரத்துல ஒரு கோயில் இருக்கு, பெருமான் திருநாமங்களை சொல்லிட்டே போவோம். போனா அங்க என்ன சுட சுட முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் கொடுக்குறா, தத்தியன்னம் வெண்ணெய் எல்லாம் போட்டு தயிர் சாதம் பண்ணி வச்சிருக்கா, ரொம்ப போக்கியமா இருக்கும். அதுக்காக போயிட்டு இருக்கோம். ஆழ்வார் பார்த்தாராம், ஐயோ நம்ம போனா நமக்கும் தானே அது கிடைக்கும், கூடவே போனோம் அவ்வளவுதானே, இப்போ வந்தா போச்சு அப்படின்னு கையை பின்னாடி கட்டிண்டு, கை கூப்பணும்னு கூட தெரியுது, கைய பின்னாடி கட்டிண்டு கூடவே போயிட்டு இருந்தேன். நித்தியபடி பிரசாதங்களை சாப்பிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த
பின்ன கட்டின கைய முன்ன கொண்டு வந்து கூப்பினாதான் இப்ப என்ன பாழா போச்சுன்னு எனக்கு தோணித்து. கூப்ப ஆரம்பிச்சேன், கூடவே போயிட்டு இருந்தேன். சில நாள் கழிச்சு என்ன தோணுது தெரியுமா, போறதான் போறோம், அவ சொல்ற திருநாமங்களை நாமளும் சொல்லக்கூடாதா? இப்ப கோயிலுக்கு ரெகுலரா போறவா வரணும், திருமஞ்சனம் தான் ரெகுலரா போறவா வெண்ணெய் அடைந்த குழுந்துன்னு ஆரம்பிச்சுட்டா. அப்படி கையை கட்டிட்டு பெரிய அத்தியாபக சுவாமி மாதிரி ஜம்முன்னு வந்து நின்றுவா. ரொம்ப ஆச்சரியமா சேவிப்பா. சுவாமி சின்ன வயசுல எங்கேயாவது கத்துட்டீங்கன்னா, நான் என்னத்த கத்துட்டேன், ஒன்னும் கத்துக்கல. எங்க அப்பா கொண்டு போய் விடாத ஆச்சாரியரே கிடையாது. ஆனா எதையும் கத்துக்கவே இல்லை. நானு ஆச்சாரியர்கள்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா சொல்லிட்டா, என்ன பார்த்து, உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா எங்களுக்கு வந்து கொடுத்துட்டா. அப்ப எப்படி வெண்ணெய் அடைந்த குழுந்தும் எப்படி தெரிஞ்சது உங்களுக்குன்னா, நிச்சயப்படி கேட்டு கேட்டே வந்துருக்கு. சுவாமி இங்க வந்துட்டு இருக்கேன், ஓரமா நிற்பேன், திருமஞ்சனம் ஆயிட்டு இருக்கும், அபிஷேகம் பண்றாள் இல்லையோ. அந்த சமயத்துல திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்கள்ல கடைசியில அந்த நீராட்டம்ங்கிறது உண்டு. திருமஞ்சனம் எல்லாம் ஆன பரம் பெருமான கூப்பிடுவா, பாபான்னு கூப்பிடுறாள் இல்லையோ. அந்த மாதிரி பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். அது முக்கியமா ஏகாந்த திருமஞ்சனத்தை உத்தேசிச்சு பாடப்பட்டிருக்கு. அதனாலதான் அதை அப்ப வச்சிருக்கா. ஏன்னா லௌகிகமா லோகாந்தமா திருமஞ்சனம் ஆன பிற்பாடு கரையை போட்டுட்டு உள்ள ஒரு திருமஞ்சனம் நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ள நடக்கும்னு பெருமாள் என்ன பட பட படன்னு முதல்ல வெளியில பண்றச்சே திருமஞ்சனத்தை அவருக்கு வசப்பட்டவாளை போல அர்ச்சகாய் கொண்டுவா. உள்ள பண்றச்சே தங்களுக்கு பெருமாள் வசப்பட்டவனா நினைச்சு பண்ணுவா. இதுதான் வேறுபாடு. ஒரு வீட்டிலேயே வரணும், குழந்தைய அம்மா அப்பா இருக்கிறச்சே நடத்துறது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப காலம் எப்படின்னா, அப்பா ரொம்ப வாசத்தோட இருப்பார், குழந்தை பேர கையே வைக்கக்கூடாது, குழந்தைய மிரட்டவே கூடாது அப்படின்பார். அம்மா இதை அடிச்சாதான் வழிக்கு வரும்னு அவளுக்கு தான் தெரியும். இப்ப அப்பா இருக்கச்சே நடந்துக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும். அப்பா கிளம்பி ஆபீஸ் போயிட்டாருன்னா அப்பா நடந்துக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும். குழந்தையும் சொல்லும், அப்பா ஆபீஸ்ல இருந்து வரட்டும், என்ன பண்ற பாருனா அப்படின்னு அதை சொல்லி வச்சிருக்கோம். அத போல இந்த அர்ச்சகர்கள் கரைய கலந்து வச்சிருந்தா பெருமான கையாளுற விதம் அது ஒரு விதம். கரைய போட்டாச்சுன்னா கரை சேர்ந்தாச்சோ இல்லையோ, இப்ப நீ மாட்டின எங்க கிட்ட வா, ஏகாந்த திருமஞ்சனம் என்ன பாடுபடுத்துற உன்னை படபடன்னு ஆக்கி பக்தர்களுக்கு எல்லாம் நாங்க காட்ட வேண்டாமா? அதுக்காகத்தான் அந்த நீராட்டத்தை அப்ப வச்சிருக்கா. வெண்ணெய் அடைந்த குழுந்துன்னு பாடுறாள் இல்லையோ. அதெல்லாம் பாடி ரொம்ப ஆச்சரியமா கைங்கரியம் பண்றாரு. அந்த சமயத்துல ரொம்ப அழகா பாடுறாரு. எப்படி சுவாமி வந்ததுன்னா கேட்டே வந்துருச்சு. அதைத்தான் ஆழ்வார் இடத்துல சொல்றார், ஏதோ பிரசாதம் கொடுக்குறாளேன்னு போக ஆரம்பிச்சேன், பின்ன கட்டிட்டு இருந்த கையை முன்ன கொண்டு வந்து கை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சேன். அவ சொல்றத நாமளும் தான் சொல்லுவோமேன்னு வாய் வார்த்தைக்காக சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று பாவபூர்த்தியோட சொன்னவன் அல்லேன். அது நாளாக என்ன ஆயிடுதுன்னா, இப்ப எனக்கு பிரசாதம் கொடுப்பாங்கிறதே மறந்து போச்சு. போறதே அவன் திருநாமத்தை சொல்றதுக்கு தான் போக ஆரம்பிச்சுட்டேன். என்ன நானே நினைச்சு பாக்குறேன், ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி ஆயிட்டோம். இங்க இருக்கிறவர்களுக்குள்ள கூட அந்த மாதிரி மாற்றம் பல பேருக்கு வந்திருக்கலாம். அந்த நாள்ல கோயிலாவது குளமாவது அதெல்லாம் போவே மாட்டோம். இப்ப வீட்டுக்கு போறதுக்கே நாள் இல்லாத கோயிலா சுத்திட்டு இருப்பா. வீடா வேண்டவே வேண்டாம், இங்க இருந்தா தான் நிம்மதியா இருக்கு. கோயில் குளம்னு போனாதான் மனசே ஒரு ஆறுதல் அடையிறது. எப்படிப்பட்ட நாஸ்திகரா இருந்தார் தெரியுமா சுவாமி அவர்? இன்னைக்கு இப்படி மாறிட்டாருன்னா எல்லாம் ஆழ்வார் சொல்ற, என் வழி வந்தவா தான் நீங்கள் எல்லாங்கிற. அப்ப பொய்யே கைப்ப சொல்லி புறமே ஆடி. ஆனா ஆழ்வார் தனக்கு இல்லாத தாழ்ச்சியே இருக்கிறதா அனுசந்தானம் பண்றார். அப்படி நாம ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்ப ஆழ்வார நாஸ்திகர்னு சொல்ல முடியுமா? அவர் இல்லாத தாழ்ச்சியை சொல்லிட்டு இருக்கார். புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன், நிஜமாவே எனக்கு பெருமான் கிடைச்சுட்டான் அப்படின்றாரு இல்லையோ. அதைத்தான் ராமன் சொல்றார், மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன. ஆண்டாளுக்கு அதுல நம்பிக்கை. இந்த தோழி இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா, அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கு. அதனால மித்திர பாவத்தோட வந்தாலே விடாதவர் தூய்மையான அன்போட வந்தா இப்ப விட்டுட போறாரா? அதனாலே தன்னை விடமாட்டார் பெருமான் அப்படின்னு ஆண்டாள் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இன்னமும் பெருமான் வந்த பாடில்லை. அடுத்தது என்ன? சரி பெருமானே, பெரியாழ்வாருடைய பெண்ணுங்கிறது உண்மைதானே, அதுக்காகவாவது நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அதுக்காகவும் வந்தா போல தெரியல. இப்ப தோழி தாயாரை பார்த்துட்டு மெதுவா கேட்கிறா, ரொம்ப கவலைப்பட்டு இருக்கியா? எனக்கு என்ன கவலை அப்படின்னு தாயார், இல்லையே இன்னும் வரத்துக்கு தாமதம் ஆறுதே. தாமதம் தான் ஆறுதே தவிர வரமாட்டான்னு ஒண்ணும் ஆகலையே. நிச்சயமா வருவார், என்னை நிச்சயமாக கைப்பிடிப்பார். எப்படி அத்தனை உறுதியா சொல்ற? அப்ப பதில் சொல்றா, நல்லவன் தோழி நாகணமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லு புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரே அது காண்டுமே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நல்லவன் தோழி நாகணமிச நம்பரர். அவர் எப்பேற்பட்டவர்னா பெரிய ஆதிசேஷன்ல இருக்கிறவர். கோதாஸ்துதிக்கு ரொம்ப அழகா வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இந்த தோழிகள்னா ஒப்பனை பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஆண்டாளுக்கு நல்லா ஒப்பனை பண்ணி, ஏற்கனவே அழகு, நல்லா ஒப்பனை பண்ணி பெருமாளுக்கு பக்கத்துல கொண்டு போய் மேக்கப் எல்லாம் போட்டு விடுறதுன்னு உண்டு. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, பெரும்பாலும் கல்யாணங்கள்ல இந்த மேக்கப்புக்கு நிறைய நேரத்தையும் செலவழிப்பா.
நிறைய பணத்தையும் செலவழிப்பா. அந்த பெண்ணுக்கே கண்ணாடியை பார்த்தா அது தான்னு தெரியாது, அப்படி மாத்தி வச்சிருப்பா. சரி நன்னா மாத்தி இருக்காளான்னா ஏற்கனவே அழகா இருந்தா இப்ப நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி இப்படி ஆகி நிற்கிறா அப்படின்னு சொல்றா போல இருக்கும். அந்த ஒப்பனை ஆகாது. அந்த நாள் ரொம்ப ஆச்சரியமா ஆண்டாளுக்கு ஒப்பனை பண்றச்சு சுத்தி இருக்கிற பெண்கள் கொஞ்சம் கேள்வி பேச்செல்லாம் பேசுவோம். நாளைக்கு நாங்கள்லாம் இந்த உங்க கண்ணுக்கு தெரிய போறோம், எங்களோடலாம் நீ பேசுவியோ மாட்டியோ, எப்பவும் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்க போறே, இல்லை அவர் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க போறாரு, இதுதான் நடக்க போறது, எங்களெல்லாம் மறந்துடாது இப்படின்லாம் பேசுவாள். கல்யாணம்னா அவதான களை கட்டும், இந்த மாதிரி பேச்செல்லாம் இருந்தா தானே களை கட்டும். இவர் குனிஞ்சு அவளுடைய கால்களை பிடிச்சிட்டு ஒரு அடியை எடுத்து வச்சுட்டு வருவார். அதை நிறைய பேர் போட்டோ எடுத்து வச்சுப்பா. சொல்லுவா இந்த போட்டோ வச்சு இதுதான் நாளிலிருந்து நடக்க போறது. இப்போ காலை பிடிச்சிட்டு நடக்கிறதுங்கிறது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற அப்போ நடக்கிறது இல்லையோ. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். பக்கத்துல இருக்கிற தோழி சொல்றாளா, என்னமா அது கல்யாணம் பண்ணிட்டு போனா இங்க படுக்கை எல்லாம் கொடுத்து அனுப்புறதுங்கிறது உண்டு. உனக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை சொல்லிட்டார் படுக்கையெல்லாம் இருக்கு, மெத்து படுக்கை இருக்கு வேண்டாம்ட்டார். ஏது படுக்கைன்னு கேட்டா பாம்பை காட்டுறார், இதுதான் படுக்கைங்கிறார் அவர். சரி அதுதான் போறது. ஒரு இடத்துக்கு அப்படி ஜாலியா ஒரு ட்ரிப்பு போனோமா, ரொம்ப லாங் டிரைவ் அப்படிங்கிற அளவுக்கு வண்டி எடுத்துக்கணும், எங்க போறோம்னே தெரியக்கூடாது, ரொம்ப தூரம் போகணும். அப்படியே பேசிட்டே நீர் நான் பேசிட்டே போனா நல்லா இருக்கும். வண்டி இல்லைன்னா பரவாயில்ல, கை கோத்துட்டு நடந்து போனாலும் போறோம். ஆனா கேட்டு பாருங்க, இதெல்லாம் நடந்ததான்னு யாராவது ஒருத்தரை கேளுங்கோ. நடத்தி வைக்கிறேன்னு கல்யாணத்துக்கு முன்ன சொன்னார், அதோட சரி. அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி யோசிக்கிறதா இல்லை, இப்ப நாம யோசிச்சு ஒன்னும் ஆக போறதா இல்லை, அதெல்லாம் நடக்கவே இல்லை. தேசிகன் அதுக்கும் ஒண்ணு சொல்றார், அந்த லாங் டிரைவ் உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா கருடங்கிறவர் இப்படிங்கிறது கூட கொண்டு போய் விட்டு விடுறாரு. மூஞ்சி பார்த்து பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, ஏறி உட்காந்தாச்சா கொண்டு போய் விட்டாச்சு, அவ்வளவுதாங்கிற அளவு தான் அது இருக்கு. அந்த அளவு முடிஞ்சு போடுறது இதெல்லாம் கூட பரவாயில்ல. இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு கிழவனா பார்த்துன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பெருமானுக்கு ஜாதகமே கிடையாது. இப்போ புராண புருஷர்னு பேரே இருக்கு அவருக்கு. ரொம்ப புராண புருஷர், ஆதி காலத்தவர், தாய் தந்தையே இல்லாதவர், என்ன வேணா சொல்லிட்டு போலாம். அவரை ஒரு கிழவரா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு, ஒரு வேடிக்கைக்காக சொல்றதா இருக்கும். அதனால பாம்பே படுக்கை அப்படின்னு இருக்கு. அந்த படுக்கையிலே சயனித்துக் கொள்ளுபவனாகத்தான் பெருமான் இருக்கிறான். நாகணமிசை நம் பரர் செல்வர் பெரிய. நாம யாருன்னா அபலைகள், சிறு பெண்களா இருக்கும். அவர் செல்வந்தரா இருக்கார், பெரியவரா இருக்கார். அதனால கவலைன்னு மட்டும் நினைச்சுக்காதே, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ஆண்டாள். என்னன்னா எங்க அப்பாவினுடைய பெண் நான், அதனால பகவான் கிடைச்சிருவார் அப்படின்னு. நான் பேரோட பெருமை பத்தியா விஷ்ணு சித்தர் பெண் அப்படின்னு என்ன வசதியா நான் நினைச்சுக்கல, எங்க அப்பா வசதியா நினைச்சுட்டு இருக்கேன். வில்லி புதுவை விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரை அது காண்பது. எங்க அப்பா குளிக்கவான கண்ணன் ஓடி வந்துடுறார், பூச்சூட்டவான கண்ணன் ஓடி வந்துடுறார், காப்பிடவான ஓடி வந்துடுறார். என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கவான்னு கூப்பிட்டா மட்டும் வராது இருந்துட போறானா? எல்லாத்துக்கும் ஓடி வந்துடுறாரு இல்லையோ. அப்ப அப்பா மூலமாக, ஆச்சாரியன் மூலமாக, அப்பாங்கிறதுனால இல்லை ஆச்சாரியங்கிறதுனால தனக்கு நிச்சயமா பேரு உண்டு. அவர் அனுகிரகம் பண்ணுவார். அவருடைய அனுகிரகத்தாலே, அவருடைய கிருபையினாலே பெருமான் எனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அதுதான் ஆச்சாரிய அபிமானம் இங்கே சொல்லப்படுகிறது. மாராய தானவனைங்கிற பாசுரமும் பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமா சாதிக்கிறார். மணவாள மாமனிகளும் அற்புதமா அந்த இடத்துல வியாக்கியானம் சாதிக்கிறார். நல்லவன் தோழி மாராய தானவனை என்கிற பாட்டுக்களையும், ஸ்தோத்திரத்தில் முடிந்த ஸ்லோகத்தையும், பசுர் மனுஷ்யா என்கிற ஸ்லோகத்தையும் இதுக்கு பிரமாணமாக அனுசந்திப்பது. ஆச்சாரிய அனுகிரகத்தால பகவல் லாபம், ஆச்சாரியனுடைய கிருபையினாலே பெருமான் கிடைப்பான். அதுக்கு பிரமாணங்கள் உண்டா, சான்றுகள் உண்டா? அதுக்குதான் சொல்றார். நல்லவன் தோழிங்கிற பாட்டு இருக்கே, அதை பார்த்தாச்சு. அடுத்தது மாராய தானவனைங்கிற திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். மாராய தானவனை வள்ளுகிறால் மார்பிரண்டு கூறாக கீரிய கோளரியை. பெருமானுக்கு கோளரின்னு பேரு. நரசிம்ம பெருமாள் கோளரின்னு அவருக்கு பேரு. அவர் என்ன பண்ணார்? இரணியனை தன்னுடைய மடியிலே கிடாத்தினார், கிழித்து புகட்டார், அந்த தானவனை முடித்தாருங்கிறது சரித்திரம். வள்ளுகிறார், கையில ஒரு கூறு நுதி போலே ரம்பத்தை போல இருக்கக்கூடிய நகங்களினாலே அவனை கிழித்து புகட்டுட்டார், கொன்று விட்டார். வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே, மற்றவரை சார்த்தி இருப்பார் தவம். அந்த பெருமானை கொண்டாடுகிறவர்களை அண்டி இருந்தோம்னு சொன்னால் அந்த பெருமானையே நாம ஜெயித்து விடலாம். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நரசிம்மனை கொண்டாடுறவா இருக்கா, கொண்டாடுறவா பக்கத்துல போய் நான் நின்றுட்டு இருந்தேன், கொண்டாடுறவாட கொண்டாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. கொண்டாடுறவாட கொண்டாடினாலே நரசிம்மனே எனக்கு தெரியாது, நரசிம்மனை கொண்டாடுறவாட நான் கொண்டாடி இருக்கேன். இப்ப எனக்கு என்ன கிடைச்சதுன்னா நரசிம்மனையே ஜெயித்தவனாக நான் ஆகிவிட்டேன். இது ஆண்டாளுக்கு நல்லா பொருந்தது பருவம். எப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் என்ன பாடினார்? அந்தி
அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை வந்தன தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே அப்படின்னு நரசிம்மாவதாரத்தை அவர் ஸ்லாகிச்சிருக்கார். கீழே நான் என்ன அர்த்தம் சொன்னேன், திருமணிசாளர் பாசுரம் என்ன அர்த்தம் நமக்கு கொடுத்தது? நரசிம்மனை கொண்டாடுகிறவர்களை அண்டி இருப்பவர்கள் நரசிம்மனையே ஜெயித்து விடுவார்கள். இப்ப பெரியாழ்வார் நரசிம்மனை கொண்டாடி இருக்கார், பெரியாழ்வாரை அண்டி இருந்தவள் ஆண்டாள். அதனால இப்ப என்ன கிடைச்சதுன்னா நரசிம்மனையே ஜெயிக்க பெற்றவளாக அவள் விளங்குகிறாள் அப்படிங்கிற ஏற்றம் கிடைக்கிறது. இப்ப ரெண்டு பிரமாணத்தை பார்த்தாச்சு. நல்லவன் தோழிங்கிறது ஒரு பிரமாணம், மாராயணவனைங்கிறது ஒரு பிரமாணம். அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், ஸ்தோத்திர ரத்னம்னு கொண்டாடுறோம் சொல்லி ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு சொல்லுவார்கள். ஆச்சரியமான கிரந்தம். அதுல சாதிக்கிறார், அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகடசாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்வ சிந்தயித்வான்னு ஸ்லோகம். இது எந்த ஸ்லோகம் தெரியறதோ இல்லையே இந்த ஸ்லோகம் நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடியை அறிமுகப்படுத்துறச்சே கூட அந்த சுவாமி என்ன சொன்னார், கீர்த்தி மூர்த்தி பிரதிவாதி பயங்கரம் மகாவித்வான் அனகராச்சாரிய சுவாமியினுடைய கொள்பேரனார். அது ஒண்ணுதான் அடையாளம், வேற எந்த அடையாளமும் அடையாளமே கிடையாது. மற்ற எதனாலையும் அடியன் உயர்வு பெற்றவன் அல்லே. ஒரே பெருமை எதுன்னு கிடைக்காத இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் பண்ண அது குறையா இருக்கலாம், இவன் தான் கொள்ளு பேரனா கடைசியிலே அந்த குறையா அவர் பட்டுக்கலாமே தவிர ஒன்றும் தெரியாத இந்த பிள்ளை கொள்ளு பேரங்கிற கவலை அவருக்கு ஏற்படலாமே தவிர அவர் தாத்தாங்கிறது இப்ப பெருமையா தான் இருக்க போறது. இப்போ நிச்சயமா அதுதான் பெருமை. இந்த பெருமையை அவசியம் சொல்லுங்கிறார். நாம பெருமைப்படுறோம் இல்லையா, நம்ம பெரியவாளை நினைச்சு நாம பெருமைப்படுறோம், நம்ம ஆச்சாரியனை நினைச்சு நாம பெருமைப்படுறோம். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் எனக்கு கிடைத்தால் போலே ஒருவருக்கு கிடைக்க வாய்ப்புண்டோ அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சொல்றாருன்னு சொன்னால் சுவாமி அப்படின்னா மார்க்கெட்டிங் கூடாது, கர்வப்படக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாளா? இப்படித்தான் கர்வப்பட்டுக் கொள்ள வேண்டும். நான் பாரதியன், பாரத தேசத்தை சேர்ந்தவன், நான் இந்தியன் தான். இப்பதான் உபன்யாசம் கேட்டு வந்து அகங்காரம் எல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காப்பா. இந்த மாதிரிலாம் அகங்காரப்படாதேன்னா நான் இன்னொரு நாட்டுக்காரங்க சொல்லி அவன் மட்டம்னு சொன்னதானே தப்பு. இப்போ நான் வசந்தவன் சொல்றேன், நான் வைணவன் பெருமைப்பட்டு அதுல யாருக்கு தப்பே சொல்ல போறது இல்லை. மத்தவா மட்டம் மத்தவா தாழ்ந்தவான்னு எங்காவது பொது இடத்துல சொன்னா அது தப்பு. அப்படி நான் எதுவும் சொல்லலையே. நான் வசந்தவன், நான் வைணவன் பெருமைப்படுறேன், நான் இன்ன ஆச்சாரியனை பெற்றவன் பெருமைப்படுறேன், நான் இன்ன புலத்திலே பிறந்தவன் பெருமைப்படுறேன். கர்வம் சாத்விக அகங்காரம் இருக்கா. மற்றவாளை தாழ்த்தி பெருமைப்பட்டா தான் தப்பு. நான் எனக்கு பெருமான் கொடுத்திருக்கிற பிரசாதமா இதை நினைச்சிட்டு இருக்கேன்னா அது பெருமைதானே. அதை போலத்தான் ஆளவந்தார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகடசாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்வ சிந்தயித்வா. எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற பெருமானை பார்த்து பழக்கம் போல பெருமான் அதே கேள்வி கேட்கிறார். நீர்தான கீழே அமரியாதா க்ஷுத்ரா சலமதி அசூயா பிரசவபூஹு கிருதக்னா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரா நிஷம்சா பாபிஷ்டா. சஹஸ்ரநாமம் சொல்றா போல இருக்கும். நான் இத்தனை விதத்துல தாழ்ந்தவனுக்கு பல குற்றங்களை சொல்லிட்டு இருக்கிறவர். நான் சாஸ்திர வரம்புகளை எல்லாம் மீறினவன், க்ஷுத்ரன் ரொம்பவும் தாழ்ந்த விஷயங்கள்ல கண் வைத்திருக்கிறவன், சலமதி மனசு இங்கங்க அலபாயிரவன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கார். தன்னை பத்தின சாஸ்திரநாமத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்லாம் தானே சொல்லிட்டு இப்ப அனுகிரகம் பண்ணுன்னா பகவான் கேட்கிறார், நீர் தான் அப்படிதான் சொல்லிட்டு இப்ப என்ன அனுகிரகம் பண்ண சொல்றீங்கன்னா ஆளவந்தார் சிரிச்சுட்டே சொன்னார், என்னை பார்த்தா அனுகிரகம் பண்ணணும்னு உனக்கு தோணாதுதான், நானே ஒப்புக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சாட்டாலும் உனக்கு என்ன பிடிக்கிறதுக்கு இப்போ நிச்சயம் உனக்கு பிடிக்காது. அப்ப எந்த தைரியத்துல கேட்டு வந்து நின்றுட்டு இருந்தால் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, எனக்கு ஒரு தாத்தா இருக்கார் அவர் பேரை சொல்லட்டுமாங்கிறார். சில பேர் சொல்றாரு, எங்கேயாவது போய் ஏதாவது பேசிட்டே இருப்பா, காரியம் நடக்கலன்னா சுவாமி என்னை பத்தி முழுசா சொன்னா நீ வேலை செஞ்சிருவீர்னு நினைக்கிறேன், என்னுடைய பின்னணி எல்லாம் கொஞ்சம் சொல்லட்டுமான்னா அதெல்லாம் கேட்டா அதுக்கு முதலே சொல்லிக்கூடாதாங்கிற அளவுலையோ அந்த மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு ஒரு பின்னணி இருக்குங்கிறார். என்ன பின்னணி இருக்கு கொஞ்சம் சொல்லும் அப்படின்னு கேட்ட உடனே பிதாமகம் தாத்தா இருக்காருன்னார். சிரிச்சார் பெருமாள். எல்லாருக்கும் தான் தாத்தா இருக்கா, தாத்தா இல்லாத ஒருத்தர் வந்து பிறந்து விடுறாருன்னு இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா தாத்தான்னு ஒருத்தர் இருந்திருப்பார். உசுரோட இருக்காரு இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா தாத்தான்னு ஒருத்தர் உண்டோ இல்லையோ, தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இவாள்லாம் இருந்தா தான் நாம பிறக்கவே முடியும். இது என்ன பெரிய விஷயமா தான் அந்த தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குன்னா பகவான் கேட்டார். எல்லா தாத்தாவுக்கும் தான் பேர் இருக்கும், இதுல என்ன பெரிய பெருமை இருக்கு, இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னா இல்ல அந்த பேரை கேட்டா நீ ஆடி போறியா இல்லையா பாரு. அப்படி என்ன பேருன்னா ஆடி போற பேரு தான் ஆனியில பிறந்தவர் பேர். ஆனி மாசத்துல திருவவதாரம் பண்ணிருக்கார், அனுராதா நட்சத்திரத்துல திருவவதாரம் பண்ணிருக்கார். ஆனி அனுராதையிலே பிறந்தவர். அப்பவே பகவான் கண்ணத்தை சொல்லி ஆரம்பிச்சார். ஒருவேளை அவர் பேரை இவர் சொல்லுவரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார்.
அவரே தான் விட்டார். பிதாமகம் நாகமுனிம் விலோக்கிய பிரசீதவத்வ சிந்தையித்வா, என்னுடைய பிதாமகரான நாகமுனிகளுடைய பெயரை கேட்டிருந்தால் எனக்கு அனுகிரகம் பண்ணாத நீர் போவீரோ, நிச்சயம் அனுகிரகம் பண்ணிடுவீர், சத்தியமா பண்ணுவேன் விட்டார் பெருமாள். இதைத்தான் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்றார். ஒரு குழப்பத்தை நீங்கள் இந்த இடத்துல தீர்த்து கொள்ள வேண்டும். உறவுகள் கொண்டாடத்தக்கவையா அல்லது உறவுகள் விடத்தக்கவையா? இது கேள்வி. என்ன சுவாமி கேள்வி? உறவுகள்னாலே கூட தொந்தரவுகள் யாரையாவது பார்த்துக்கிட்ட அவர் உறவான்னு கேட்பாரோ தொந்தரவு தான் அப்படின்பார். உறவான்னு கேட்டா தொந்தரவு தான் பதில் வருது. ஏன்னா பந்து வர்க்கம்ங்கிறதே அப்படித்தான் இருக்கும். ஏதோ காரியங்களுக்காகத்தான் இந்த பந்துக்களையே நாம பிடிச்சுட்டு இருக்கோம். பந்துக்களை நாம பிடிச்சிட்டு இருக்கிறதாகட்டும், பந்துக்கள் நம்மள பிடிச்சிட்டு இருக்கிறதாகட்டும், ஏதோ சார்ந்து இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு. இங்க எல்லாருக்கும் எல்லாரும் தேவைங்கிறதுனால தான் இதெல்லாம் ஓடிட்டே இருக்கு. அந்த தேவை இல்லைங்கிற காலம் வரைக்கும் பாருங்க, இருக்கிறதுலே கொடுமையானது அதுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் இருக்கார், பிராணம் போக மாட்டேங்கிறது, நன்னாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தினரே சொல்லிடுவா. அவரு சிரமப்படுறார், எங்களையும் சிரமப்படுத்துறார், நல்லபடியா பெருமான் சேர்த்து விட்டார்னா தேவலே. இது காதல விழுந்தா எத்தனை வேதனை தரும் பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவாளே அந்த வார்த்தையை சொல்லிடுவா. வேற வழி கிடையாது. அவளை ஒன்று புத்தம் சொல்லி ஒண்ணுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அவளாலையும் முடியல, நம்ம படுறதையும் அவளால பார்க்க முடியல. இது ரெண்டும் இருக்கும் இல்லையோ. அப்ப என்ன வார்த்தை சொல்லிடுவா? நல்லபடியா சேர்த்து விட்டா தேவலை. இது ரொம்ப டீசெண்டா சொல்றதுன்னு பேரு. இதுக்கு என்ன அர்த்தம் கிடைக்குதுன்னா, போய் சேர்ந்துட்டா தேவைங்கிறத இப்ப அந்த இடத்துல அர்த்தம். அப்ப பந்து வர்க்கம்னுட்டா ஏதோ சார்ந்து இருக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ உதவிகரமா இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு இந்த வாழ்க்கையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விடத்தக்கதுன்னா சுவாமி, பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்துவும் சகீம் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹானி ச சர்வதர்மாம்ச்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச்ச சாக்ஷரான் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே அவரஜம் விபோ. கத்தியத்திரத்துல ராமானுஷர் எடுத்து உதாகரிக்கிற ஆச்சரியமான ஸ்லோகத்தை சொல்றார். எல்லாத்தையும் விட்டே பற்ற வேண்டும் நடுவு, விட்டுட்டே அனைத்தையும் பற்று அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அப்படித்தானே விபீஷணன் வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்கார். இப்ப விட சொல்றீரா பற்ற சொல்றீரான்னு கேள்வி வந்தது. உறவுகள் எல்லாம் விடுன்னு சொல்லியிருக்கு. ஆழ்வாரும் பாடினார். என்ன பாடினார்? கொண்டவண்டேறு மக்களுத்தால் சுட்டத்தவர் விரலும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதும் இல்லைன்னு பாடியிருக்கார். எல்லாத்தையும் விடுங்கோ எல்லாத்தையும் விடுங்கோன்னு பாடியிருக்கார். எல்லாம் நன்னாத்தான் இருக்கு சுவாமி. ஆனா முன்பாட்டை பார்க்க மாட்டேங்கிறீரே. எல்லாத்தையும் விடுங்கோன்னு பாடின முன்பாட்டுக்கு என்ன பாட்டு பாருங்க? நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி காலக்கண்ணனை அந்தகுரு சதகோபன் சொல்லப்பட்ட 1000 வல்லாறுகள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டேறு மக்களே குடும்பமுடியோட சௌக்கியமா இருப்பீங்கோங்கிறார். சொல்லிட்டு அடுத்த பாட்டு என்ன தெரியுமா பாடுறார்? அதெல்லாம் விட்டுடுங்கோங்கிறார். அதெல்லாம் காதல் மத்தியானது இல்லைன்னா பெரிய வியாதின்னு நான் விட்டார். என்ன சுவாமி, ஏதோ 1102 பாசுரத்துல இது ஒரு இடத்துல அது வேற இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மறதியில சொல்லிட்டாருன்னு ஒரு சமாதானம் சொல்லிக்கலாம். அடுத்தடுத்த பாட்டு, போன பாட்டு குடும்ப முடியோட சௌக்கியமா இருந்துட்டார், அடுத்த பாட்டு இதெல்லாம் வியாதின்னா விட்டுடுங்கிறார். இதை எப்படி இப்ப நம்ம அர்த்தம் பண்றது அப்படின்னா, உறவுனா என்னன்னு முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எது உறவுனால், பெருமானிடத்திலே பக்தி செய்வதற்கு உறுதுணையாக எவ்வளவு உறவுகள் இருக்குமோ அவைகள் தான் உறவு. எந்தெந்த உறவுகள் பெருமானிடத்திலே பக்தி செய்வதற்கு தடையாக இருக்குமோ அவைகள் தொந்தரவு. இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ உறவுகள்னா என்ன? இப்ப நீங்கள்லாம் எனக்கு உறவு, அத்தனை பேருக்கு எங்களுக்கு உறவு. ஏன் அப்படின்னு கேட்டா, சுவாமி பெருமானை பத்தி பேசுற நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கோ, பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கோ, ஆசையா கேட்டுட்டு இருக்கீங்கோ அப்படின்னு நம்புறேன்னு வச்சுக்கோங்க. சுவாமி கஷ்டப்பட்டு வாயத்திறக்காக நாங்க கொட்டா விட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இப்படி சொல்லிட்டு அதுக்கு எத்தனை நாங்க மெனக்கெட்டு இருக்கோம், அதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, உங்க இதெல்லாம் கொட்டாடியா விட்டு இருக்கா, உமக்கு என்னமோ போல இருக்குமே தாங்க. அந்த மாதிரி சரி ஏதோ ஒன்று உட்காந்து கேட்டு இருக்கோம் இல்லையோ. இப்ப இதுதான் ஆத்ம சம்பந்தம், இதுதான் சிறந்த உறவுன்னு. பெண்டாட்டி வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை காட்டு இது சிறந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ முடிச்சுட்டு எழுந்த உடனே ஒரு போன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு திங்கட்கிழமை ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், எடுத்து வைங்க ஒரு 55,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டான்னா புரியுறதோ இல்லையோ. அந்த உறவு உட்காந்து பாவம் ஒண்ணுமே சொல்லாத கேட்டுட்டே இருந்தா, இந்த உறவு எழுந்த உடனே 55,000 கேட்கறது. இப்போ ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கின உடனே 55,000 கொண்டாங்கிற உறவு எங்கே? எதுவும் கேட்கறது நீ சொல்லிட்டே இருக்கும் கேட்டுட்டே இருக்குங்கிற உறவு எங்கே? அப்ப ஆத்ம பந்துக்கள், இந்த பந்து வர்க்கம்னா எதை சொல்லணும்னா இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இந்த உறவுகள் தான் சிறந்தது. அதனாலதான் மாமான் மகளேன்னு ஆண்டாடும் பாடினாள்.
ஆச்சாரியர்கள் அந்த இடத்துல வியாக்கியானம் ரொம்ப அழகா சொல்றா, எங்கேயோ திருவாய்ப்பாடியில தனக்கு ஒரு உறவு கிடைக்காதான்னு ஏங்குகிறாள் ஆண்டாள்னா. திருவாய்ப்பாடியில ஒரு உறவுக்காரர் இருக்க மாட்டாளா? நாம கூட சொல்லுவோம், திருப்பதியில ஒரு உறவுக்காரர் இருக்கக்கூடாதா, ஸ்ரீரங்கத்துல ஒரு உறவுக்காரர் இருக்கக்கூடாதா, திருநாராயணபுரத்துல காஞ்சிபுரத்துல ஒரு உறவுக்காரர் இருக்கக்கூடாதா? என்ன 4 நாள் தங்கி பைய வச்சுட்டு உற்சவம் சேவிக்கிறதுக்கு வாய்ப்பாகும் இல்லையோ? அந்த மாதிரி இருந்துட்டா விட்டுடுவோமான்னு பாருங்க. அதுதான் உறவு. அந்த உறவைத்தான் நாம உறவாகவே கருத வேண்டும். அதனாலதான் ஆளவந்தாரிக்கு சொல்றார், பிதாமகம் நாகமுனின் விலோக்கிய பிரசீதமத்ருத்தம சிந்தைத்வான்னு சொல்லியிருக்கார். அந்த நாகமுனிகளுடைய அருளினாலே உன்னை நான் அடைய பெறுவேன். நாகமுனிகள் அத்தனை பெரியவரானா, நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாகாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு கொண்டாடப்படுறவர். அவர் பெரிய பக்தி கடலை போல இருக்கிறவர்ங்கிற ஏத்தம் பெற்றவர். அவருடைய பேரனா இருக்கேன், அவர் அருளாலே எனக்கு நீர் கிடைப்பீர், உமது அருள் கிட்டும் அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். அப்ப முதல்ல நல்லவன் தோழிங்கிற பாசுரத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக மாராயதானவனை வள்ளுகிறாள்ங்கிற பாசுரத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆளவந்தாருடைய ஆச்சரியமான ஸ்லோகத்தை பார்த்தாச்சு. இன்னொன்று பிள்ளலோகாச்சாரியர் காட்டுறார், பசுல் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயா தேனைவதே பிரயாஸ்யந்தி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், மேலான பரமபதத்தை எவன் அடைகிறான் தெரியுமா? ஒரு வைணவனை அண்டி இருக்கிற மிருகமாகட்டும், மனுஷியனாகட்டும், பக்ஷியாகட்டும், ஒரு தாவரமாகட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வைணவனை அண்டை கொண்ட பாக்கியத்தாலே அவைகளும் நற்கதி அடைய பெறுகின்றன, அவைகளுக்கும் நல்ல கதி உண்டுட்டார். பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீரங்கநாதனை காப்பாத்துறதுக்கு ரொம்ப மெனக்கட்டார். கிட்டத்தட்ட 118 திருநக்ஷத்திரங்கள்ல ரங்கநாதனுக்கு அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். துருஷ்கர்களுடைய உபதிரவம் ரொம்ப அதிகம் இருந்தது. ஸ்ரீரங்கத்திலேருந்து ரங்கநாதனை எழுந்தருளை பண்ணி கொண்டு போனார்கள். திருவரங்கன் உலான்னு சொல்ற அளவுலையோ அப்படி போனார் அவர். ரங்கநாதனுடைய வனவாசம் அரிய வேடிக்கையா சொல்றது உண்டு. ராமனால திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். அவர் அதிர்ஷ்டம் இவருக்கும் அடிச்சுட்டு. அவர் 14 வருஷம் போனார் காட்டுக்கு. இவர் 40 வருஷங்களுக்கு மேல போயிருக்காரு. எத்தனை சிரமப்பட்டிருக்காரு பாருங்க. 1321 23 ஆரம்பிச்சு 1371 வரைக்கும் ரங்கநாதன் எங்க இருந்தாருன்னே தெரியாது, அத்தனை சிரமப்பட்டிருக்காரு. குறிப்பிட்ட சில பேருக்கு தான் தெரியும் அவர் எங்க இருக்காருன்னு. திருமலைக்கு போயிருக்கார், திருக்கணாம்பி போயிருக்கார், திருநாராயணபுரத்துக்கு போயிருக்கார். இந்த மாதிரி எல்லா இடமும் சுத்திட்டு கோடி எங்கெங்கயோ பார்க்காத இடமே இல்லை. ராமனை போல ராமனுடைய அதிர்ஷ்டம் அவருக்கு அடிச்சது இல்லையோ. பிள்ளலோகாச்சாரியை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றணும்னு அழைச்சிட்டு போனார். ரொம்ப முதிர்ந்த பிராயம். ஜோதிஷ்குடிங்கிற ஊர் மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஆனமலை தொடர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான அந்த இடத்துல தான் நம்முடைய பிராணனையே அவர் விடுறார். எல்லாரையும் பார்த்து ரங்கநாதனை காப்பாற்றும் போது கண்ணீரும் கம்பலையுமாக சொல்லிட்டு பிராணனை விட போறார். கீழே விழுந்தவர் அப்படியே அங்க இருக்கிற புல்லு பூண்டெல்லாம் தடவிட்டு இருந்தாராம். ஏன் சுவாமின்னு போய் கேட்கிறார். இந்த ஸ்லோகத்தை சொல்றார், பசுல் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக. ஒரு வைணவனோட தொடர்பு இருந்துடுத்துன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தான் மோட்சம் கிட்டும். பெருமானுடைய அந்தரங்க பக்தன் தான். பெருமானாலே அபிமானிக்கப்பட்டவன், நம்பிள்ளையினுடைய அனுகிரகத்தாலே பிறந்தவன், வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய அருமை மைந்தன், ஆச்சாரியர்களுடைய அபிமானம் பெற்றவன். இப்ப என்னால இதுகளுக்கு மோட்சம் கிடைக்கட்டுமே, ஆச்சாரியர்கள் அருளால எனக்கு மோட்சம் உண்டு, அந்த அருள் இந்த புல்பூண்டின் அளவும் வெள்ளமிடட்டுமே அப்படிங்கிறார். அதெல்லாம் தடவி கொடுத்துட்டு அவைகளுக்கும் மோட்சத்தை உறுதி செய்தாருங்கிறார். சனாதன தர்மத்துக்கு தான் இத்தனை பெருமை உண்டு. நாம பாருங்க, இப்போ தகப்பனார் இல்லாதவர்கள் தர்ப்பணம் எல்லாம் பண்றோம். அமாவாசை ஆச்சுன்னா பெரிய தலைவேதனை அப்படின்னு தெரியாது, அப்படின்னு நினைச்சுட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கே ஸ்ராத்தம்னு பேர் வச்சுக்கலாம். அதுவும் ஒரு ஸ்ராத்தம் தான். ஸ்ரத்தையா பண்றதுனால தான் அதுக்கு ஸ்ராத்தம்னு பேரு. இப்போ ஸ்ரத்தை இல்லாத பண்ணா பெரும்பாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்ராத்தங்கிற பேரை வேணா இப்போ மாத்தி வச்சுடலாம், அஸ்ராத்தம்னு வேணா பேர் வச்சுடலாம் ஒன்றும் தெரியும். ஏன்னா ஸ்ரத்தைங்கிறது தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் எல்லாருக்கும் ஒரு ஸ்ராத்தம்னா ஒரு அமாவாசைனால ஒரு கடுப்பு வருதுன்னா, காப்பி சாப்பிட முடியல காத்தாலேங்கிற ஒரு முக்கியமான காரணம்னு விடுவோம். சுவாமி தர்ப்பணம் பண்ற வரைக்கும் காப்பி சாப்பிடக்கூடாதுன்றாரு. சரி, தர்ப்பணத்தை எப்போ பண்ணலாம்னா, அதெல்லாம் காத்தால 6-7 மணிக்கெல்லாம் பண்ணுவேன் சுவாமிங்கிறார் சில பேர். அது சரியில்லைன்னு. ஏன்னா அமாவாசை தர்ப்பணம்னா நீ குறைஞ்சபட்சம் 11:30-12 மணிக்கு மேலதான் குறைஞ்சபட்சம் பண்ணணும். அதிகபட்சம் கேள்வியே கேட்க மாட்டோம். ஏன்னா இதுவே அதிகபட்சம் தான். இப்போ 11:30-12 மணிக்குங்கிறதே அதிகபட்சம் தான். அதுக்கு மேலதான் பண்ணணும் குறைஞ்சபட்சம்னா. அது யாருக்கு பெருசா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 6 மணிக்காவது பண்ணிட்டு இருக்காரு, இதை சொல்லி அது நின்று போடக்கூடாது பிறகு. அதனால சரி போற வரைக்கும் போட்டோம்னு விடுறோம். இப்போ ஸ்ராத்தம்னே ஏன் பேருன்னா, தர்ப்பணம் ஸ்ரத்தையா பண்ணணும். அதுல கடைசியில ஒரு மந்திரம் வருது பாருங்க, ஒரு ஆச்சரியமான மந்திரம் வருது இல்லையோ. யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றதுக்கு ஆட்கள் இல்லையோ
அவர்களுக்கும் சேர்ந்து நாம் பண்றது ஆகட்டும். எங்கேயாவது உண்டான பாருங்க, சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தாஹா சுகினோ பவந்துன்னு சொல்றோம் இல்லையோ. சனாதன தர்மத்துக்குன்னு இருக்கிற பெருமை. சில பேர் பீஷ்மருக்கும் தனியா பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா பீஷ்மர் பாவம் ஒரு பெரிய பிரதிஜ்ஞை பண்ணிட்டு அவர் கல்யாணமே பண்ணிக்கல, அப்படியே வாழ்ந்துட்டார். அவருக்கு அவர் இருக்கிற கதி, அந்த நல்ல கதிக்கு அவருக்கும் நான் ஏதாவது பண்றேன், அவருக்கு தர்ப்பணம் பண்றேன், இப்படின்லாம் வச்சுட்டு இருப்பா. அப்ப எல்லாரும் வாழ வேண்டும். தர்ப்பணம் நான் இன்னைக்கு பண்றது அத்தனை பேருக்கும் யார் யார் அதற்காக காத்திருக்கிறார்களோ அன்னவர்களுக்குமாக ஆகக்கடவது. இந்த ஒரு உயரிய சிந்தனை, இந்த ஒரு ஹிருதய வைசால்யம் எந்த மதத்துல இருக்கோ தெரியல. மற்ற மதங்கள்லாம் பார்த்தோம்னா எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ரொட்டி துண்டுக்கு உனக்கு நன்றிங்கிறா, எனக்கு சாப்பாடு போட்டேன் உனக்கு நன்றிங்கிறா. பக்கத்துல ஒருத்தர் அந்த ரொட்டி துண்டை பார்த்துட்டே இருக்காரு, அவர் கிடையாது, அவர் கொடுத்தா உண்டு, அவர் நான் என்ன பண்றது, இப்போ எனக்கு கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேங்கிற. ஆனா நம்ம இடத்துல பாருங்க, நான் பட்னி இருந்தா பரவாயில்ல, அவர் சாப்பிடட்டும், எனக்கு கிடைத்தது நான் பெற்ற பேரு 400 ஆணும் பெற வேண்டும் தான் கூறத்தாழ்வான். விடலோகாச்சாரியர் அப்படித்தான் போய் அந்த புல்பூண்டெல்லாம் தடவி கொடுத்து அவைகளுக்கும் முக்தியை உறுதி செய்தாருங்கிறார். அதே போல மனவாள மாமுனிகள் அவருடைய வாழ்நாளில் அவர் எழுந்தருளி இருந்த காலத்திலே இங்க விதேச யாத்திரையா போறார். ஒரு புளிய மரத்தின் அடியில அத்தனை பேரும் இழைப்பாடினார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். சிஷ்யர்கள்லாம் சுவாமியை பார்த்துட்டு, சுவாமி நமக்கு நல்ல குளிர தரக்கூடிய ஒரு நிழலை தரக்கூடிய மரமா இருக்கே, இதுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு கேட்டிருக்கா. அப்போது ஒரு சிந்தை செய்தார், பிரார்த்தித்தார் பெருமானை, ஆச்சாரியத்துல விண்ணப்பித்தார். அது முடிஞ்சு கொடுத்து அப்பவே மோட்சம் கிடைச்சதுங்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையோ. அப்ப பசு மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவதே பிரயாசியந்தி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். வைணவனுடைய இருப்பிடத்திலே, அவனுடைய அருகிலே அவனுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, அது புல் பூண்டா இருந்தா கூட சரி, அதுக்கு கூட மோட்சம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. அப்ப ஆச்சாரியாபிமானம்ங்கிறது நிச்சயமாக நமக்கு முக்தியை பெற்றுத்தரும், சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம். மேல இன்னொரு பிரமாணம் சொல்றார், பால மூக்க ஜடாந்தாஷ்ச பங்கவே பதிராஸ்கதா சதாச்சாரியேன சந்திருஷ்டாக பிராப்னுவந்தி பராம் கதி. நாம வாய் பேச முடியாதவாளா கூட இருந்துடலாம், குழந்தைகளா கூட இருந்துடலாம், ஒரு ஜடத்தை போல இருக்கலாம். சொன்ன அதுதான் வீட்லயும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. நீரும் அதைத்தான் சொல்லு, ஜடமாட்ட உட்கார்ந்து இருக்குங்கிற அளவுலையோ அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. அஞ்சலவளா, கண்ணு தெரியாதவாளா கூட இருந்துடலாம், நடக்க முடியாதவாளா இருந்துடலாம், காது கேட்காதவாளா இருந்துடலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆச்சாரியனாலே அபிமானிக்கப்பட்டவர்கள், ஆச்சாரியனாலே கருணை பார்வை பார்க்கப்பட்டவர்கள் பிராப்னுவந்தி பராங்கதி, மேலான கதியை அடைந்து விடுகிறார்கள். கத்திர பந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான். அந்த பாசுரமே இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு தான் பிறந்தது. இந்த ஸ்லோகத்துல கடைசியில் என்ன வந்திருக்கு பாருங்க, பிராப்னுவந்தி பராங்கதி, மேலான கதியை அடைகிறார்கள். திருமாலையில தொண்டரடிக்குடியாழ்வார் ஆச்சரியமா பாடுறார், மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்னெழுத்துடைய பேரால் கத்திர பந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான். க்ஷத்ரபந்து க்ஷத்ரிய குலத்திலே பிறந்தவன். ஆனா க்ஷத்ரிய குலத்துக்கு சேர்ந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப தாழ்ந்த செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவனா இருக்கான், ரொம்ப தீயவனாக இருக்கிறான் அன்னவன். அப்படிப்பட்டவன் கூட ஒரு சதாச்சாரிய சம்பந்தத்தாலே, ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் அவனுக்கு கிடைச்சது. அவர் சொல்றார், கோவிந்தான்னு அந்த திருநாமத்தை சொல்லிட்டு இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த சமயத்துல நம்ம கோவிந்த நாமத்தை சொல்லியிருக்கான். சொன்னதே காரணமா அவனுக்கு நற்கதி கிடைச்சுடுத்து. இப்ப நற்கதி கொடுத்தது கோவிந்தனா, இந்த ஆச்சாரியன் சொல்லவே தானே தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்ப சதாச்சாரியர்களாலே பார்க்கப்பட்டவர்களாக இருந்தால் அன்னவர்களுக்கு உறுதியாக மோட்சம் உண்டுன்னு காட்டுறாரு இல்லையோ. அந்த அர்த்தத்தையும் நினைவிலே கொள்ளும்போது சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு பிளரோகாச்சாரியர் அழகா ஒரு வார்த்தை சொல்றார், சுவாபிமானத்தாலே. சொன்ன இல்லையோ, ரொம்ப நாளா நான் இருக்கேன், அனாதின்னு எனக்கு தெரிகிறது, ஆத்மாவுக்கு தொடக்கம் முடிவுங்கிறதே இல்லை, அதனால நான் என்னுடையவன், நான் தனிப்பட்டவன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால என்ன நடந்ததுன்னா, நாளாக நாளாக ஈஸ்வரனுக்கு நம்ம பேர்ல வெறுப்பு போல வந்துட்டு, என்னடா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இவன் தன்னுடையவன் தன்னுடையவன்னே சொல்லிட்டு இருக்கானே, இவனை பார்த்து நீ என்னுடையவன் சொன்னா அகங்கரிக்கிறான், சண்டை போடுறான், எப்படியாவது ஒழியட்டும் அப்படின்னு பகவான் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அந்த சமயத்திலே இவனுக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரே புகழ் என்னன்னா, ஆச்சாரியாபிமான மொழிய கதி இல்லை என்று பிள்ளை பல காலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும். பிள்ளலோகாச்சாரியர் சொல்றார், என் அப்பா இருந்தாரே வடக்கு திருவீதி பிள்ளை, நம்பிள்ளையினுடைய அருமை சீடர்,
அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். சிஷ்யர்கள்லாம் கேட்டா பிள்ளலோகாச்சாரியரே அப்படி என்ன சொல்லுவார்னால், சுவாபிமானத்தாலே அபிமானத்தாலே தான் தன்னுடையவங்கிற எண்ணத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு இவன் நம்முடையவன் ஈஸ்வரன் அபிமானிக்கிறதையே நிறுத்திட்டான். ஏன்னா நான் எப்ப பார்த்தாலும் நான் என்னுடையவன் சொல்லிட்டே இருந்தேன். அதுல அவருக்கு ஒரு வெறுப்பு வந்து போச்சு. இப்ப என் நிலைமை இப்போ அதோ கட்டியில நான் இருக்கேன்னு சொல்லி வைப்போம். ஏன்னா நான் நினைச்சிட்டு இருக்கிற நினைவு முதல்ல பொய்யானது. இந்த நினைவுனால என்ன ஆயிடுத்துனால் அவர் என்ன அபிமானிக்கிறதை இப்ப விட்டுட்டார். எக்கேடாவது கட்டு போன்னு விடுறா போல அவர் இப்ப விட்டுட்டார். இப்ப நான் கட்டி ஏற்றவனா ஆயிட்டேன். என்னுடைய நினைவும் என்னை காப்பாற்ற போறது இல்லை. என் நினைவினாலே அவர் என்ன அபிமானிக்கிறதையும் இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டார். என் பக்கம் அவர் பார்க்கறதே இல்லை. இப்ப எனக்கு ஏது கதியினால் ஆச்சாரியாபிமான மொழிய கதி இல்லை என்று பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார். வடக்கு திருவீதி பிள்ளை சொல்றார், அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒருத்தனை பார்த்துட்டு ஒரு ஆச்சாரியன் வந்து நீ என்னுடையவன் அபிமானிச்சுட்டார்னு வச்சுக்கோங்கோ, அதுவே போரும் பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தை அவன் பெறுவதற்கு. இதுக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது ராமானுஜர் வாழ்க்கையில நடந்ததா சொல்லுவார், பட்டர் வாழ்க்கையிலே நடந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. ஒருத்தர் ராமானுஜருடைய கோஷ்டிக்கு இல்ல பட்டர் கோஷ்டிக்கு ரெகுலரா காலட்சேபத்துக்கு வந்துட்டே இருக்கார். வரதன் திடீர்னு வரதன் நிறுத்திட்டார். என்னைக்குமே எங்களுக்கெல்லாம் வராத வாழை பற்றி தான் கவலையே இருக்கும். அந்த வாழை பற்றி கூட பெருசா கவலைப்பட மாட்டோம். அவர் ஏன் வரலை அப்படின்னு ஒரு கேள்வி. நேரடியே பார்த்தோம்னா ஸ்ரீமான் சுந்தரராஜன் சுவாமி எனக்கு சாயங்காலம் பார்க்கலன்னா இப்ப பார்த்துட்டா ஒரு திருப்தி ஏற்பட்டுருது. நேருக்கு அப்படியே வரல, ஒருவரே விட மாட்டாரே என்ன. சரி, இன்னைக்கு வரவங்க வயசாயிட்டு அவளுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியறது இல்லை, பிரயாணம் பண்ண முடியறது இல்லை. எண்ணம் இருக்கு, உடல் ஒத்துழைக்கிற உடல் ஒத்துழைக்கிற வாழ்க்கை எண்ணம் இருக்கிறது இல்லை. எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாருங்க. விபீஷணன் ராவணனை பார்த்துட்டு அதுதான் சொல்றான், அப்ரியஸ்ய பத்தியஸ்ய பக்தாஸ்லோகாஸ்ச துர்லபஹாங்கிறான். சொல்லணும்னு ஆசைப்பட்டா கேட்கறவா இருக்க மாட்டான். ஏதாவது கேட்கலாம் போறதுக்கே நல்லது அப்படின்னா சொல்றதுக்கு ஒருத்தனும் அகப்படவே மாட்டான். இப்போ உடல் ஒத்துழைக்கிற காலத்துல மனசு ஒத்துழைக்கிறது இல்லை, மனசு ஆசைப்படுறச்ச உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லை. இதுதான் நடக்கும். இப்ப இது ரெண்டையும் தாண்டி நாம வந்து உட்கார்ந்து கேட்கிறோம் சொல்றோம்னு சொன்னால் பெருமானுடைய பரமானுகிரகம் நம்ம பேர்ல வெள்ளமிடுறதுன்னு அர்த்தம். வேற எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா சாதாரணமாக உலகம் எத்தனை வேகமா ஓடுன்னு தெரியும். மும்பை மாநகரத்துல கேட்கவே வேண்டாம். இங்க யாருக்கு நேரம்னா சொன்ன, எங்க ஊர்ல நேரம்ங்கிறதே கிடையாது. நீ சொல்லணும்னா சொல்லணும், அது வேற விஷயம். நேரம் இருக்கான்னு கேட்டு சொல்லியிருந்தா ஒரு பையன் நிக்க மாட்டான் இங்க. ஏன்னா எவனுக்கு இங்க நேரமே கிடையாது. அப்படி என்னதான் நினைச்சுட்டேன். மணவாள மாமுனிவன் மும்பை மாமுனிவன் ஆயினன் அப்படின்னு தான் சொல்லணும். மும்பை மாமுனிவரை இப்ப அவருக்குன்னு உற்சவம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. வேதாந்த தேசிகத்துக்கு விசேஷமா அடிக்கடி நடக்குது. சுவாமி அடிக்கடி ஃபேஸ்புக்ல போட்டுட்டே இருக்கார். எல்லாரும் சேவிச்சுட்டே இருக்கும். சுந்தரராஜன் சுவாமியுடைய கிருபையினால அத்தனை பேர் பார்த்துட்டே இருக்கும். நமக்கு சேவைக்கு கிடைச்சு விடுறது. வேதாந்த தேசிக உற்சவங்களுக்கும் குறையில்லை, எம்பெருமானார் உற்சவங்களுக்கும் குறையில்லை, மணவாள மாமுனிகள் உற்சவத்துக்கும் குறையில்லை. இப்ப ஆச்சாரியர்கள்லாம் கூட மும்பையத்தான் விரும்புறாங்க. நேற்று சாயங்காலம் சொன்னேன், ராமனுக்கு கூட நவமி ஆங்கிலத்தை எதிர்பிடிச்சு போச்சு. அவர் கூட இங்கிலீஷ் பர்த்டே கொண்டாடுவார் போல போற போக பார்த்தா, அதனால்தான் 9ஆம் தேதியா பார்த்து தீர்ப்பு வர வச்சிருக்காருன்னு சொன்னா போல இப்ப ஆச்சாரியர்களுக்கு கூட பெரிய சிட்டிஸ் தான் பிடிக்கிறது. மெட்ரோபாலிட்டன், காஸ்மோபாலிட்டன் சொல்றாங்க. அந்த மாதிரி சிட்டிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப வசந்த கஷேத்திரங்களா இதை கருதி இருக்கா. இப்போ மணவாள மாமுனிகளுக்குன்ட்டு ஒரு குணானுபவம், ஒரு 5 வேளை உபன்யாசம் தென்னாட்டுல கூட எத்தனை இடத்துல நடந்ததுன்னு சொல்ல முடியாது. 1-2 இடத்துல நடந்திருக்குமோ என்னமோ. ரொம்ப பெருசா வித்தியாசம் சொன்ன அவளோட கோயில வேலைகளே சரியா இருக்கு, கோயில சர்ச்சைகளும் சரியா இருக்கு. எதுக்குமே இப்ப குறவே இல்லை, எல்லாமே இருக்கு. அனுபவங்களும் இருக்கு, சர்ச்சைகளும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது அந்த நாள்ல இருந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எல்லா கோயில்களையும் சொல்லிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால அனுபவத்துக்கு குறை ஏற்பட்டுட போறது இல்லை இப்போ. ஆனா ஒரு விஷயம் அதிகம் அடிக்கடி நினைச்சுக்கிறது உண்டு, எத்தனை சர்ச்சைகள் இருந்தாலும் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத சர்ச்சைகளா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் மேல முக்கியமா ஒண்ணு பாருங்க, அவனை உத்தேசிச்சு சண்டை போட்டு இருப்பான். என்ன கவனிச்சு பாருங்க, அதுல இருக்கிற ஏத்தம்னு கூட இதை சொல்லிடலாம். இது எங்க பெருமாள் சண்டை நடந்துருக்குமே தவிர அது பெருமாளுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லணும். இப்போ எனக்காக தான் சண்டை போட்டு இருக்கப்போ யாரும் அவாவா ஒன்றும் தங்களுடைய இதை கொண்டு வந்து நிலைநாட்டுன்னு சண்டை போட்டு போறாளா? அவர் எங்களை சேர்ந்தவர் என்னவர், எங்களை கூட கிடையாது, என்னவர். எங்க பெருமாள்னு சொல்ற காலம் போய் எம்பெருமாள்ங்கிறாங்க. எல்லா ஊர்லயுமே நீங்க பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், எங்க பெருமாள் நம்பெருமாள்னு பேர் இருந்தா கூட ஏன் நம்பெருமாள்வோம், பேரு நம்பெருமாள், நம்ம பெருமாள்னு அதுலயே அர்த்தம் கிடைச்சிடும். ஆனா அந்த குழந்தை சொல்றச்சு எப்படி தெரியுமா சொல்லும், என் நம்பெருமாளை போல உண்டாடணும். நம்பெருமாள்னு நீரே சொல்றீரு, ஆனா சொல்றச்சே என் நம்பெருமாள் தெரியுறேன்னா இந்த அபிமானம் ரொம்ப ஸ்லாக்கியமானது, யாருக்கும் மறுக்கவே போறது இல்லை. அதுக்காக மற்றவர்கள் சேவிக்கிறதையே தடை பண்ணணும்னு நான் போனா நல்லா இருக்குமா? அது சரிப்பட்டு வராது. அதனால
அந்த சர்ச்சைகளும் இனிமையாத்தான் இருக்கு, அனுபவமும் இனிமையாத்தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். நீங்க என்ன சொல்லுங்க, திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் ரொம்ப வசந்ததுன்னு நாம சொல்லிடுவோம். அவாவா உரிமையை அவாவா காப்பாத்திக்கிறதுக்குன்னு படுற பாடு இருக்கு பாருங்க. இது நான் பொதுவாக எல்லா கோயில்களையுமே சொல்றேன். ஏதோ குறிப்பிட்ட ஒரு சன்னதியை பத்தி எல்லாம் கிடையாது, குறிப்பிட்ட கலையை பத்தின பேச்சும் கிடையாது. நீங்க எந்த கோயிலை பார்த்தாலும் ஒரே கலையை இருக்கிற கோயில்னாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும், 2 கலைகள் இருக்கிற கோயில்னாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். ஏன் சுவாமி அப்படின்னா, முதல்ல பிரச்சனைகளுக்கு தான் முதலிடம்ங்கிறா, அப்புறம் தான் இது எல்லாமே. அப்ப பிரச்சனைகள் அது இது இருக்கத்தான் இருக்கும். அதையெல்லாம் மீறிண்டு போய் நாம எப்படி கைங்கரியங்களை பண்றோம்? கைங்கரியம்னா விரோதி வரும்னு கிரந்தத்துல மட்டும் இருந்துட்டா சரியா வருமா? பிரத்யக்ஷத்திலையும் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். கோர்ட்டு கேஸ், அல்லாடுறது, இது அது அது இல்லாத கோயில்களே இல்லைன்னு சொல்லிடலாம். இது அத்தனை இருக்குதான் இருக்கும். சுவாமி இப்படி கூட இருக்குமான்னு கேட்டா, வீட்லயே இருக்கே சுவாமி, சொந்த அண்ணா தம்பி சொத்துக்கு சண்டை போடுகிறாளா இல்லையா, நடக்கிறதா இல்லையா? இப்ப வீட்லயே இருக்குன்னு சொல்லிவிட்டா கோயில்ல இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமே கிடையாது. அதை பத்தி யாரும் நம்ம வருத்தப்பட்டுக்கலாம், பெருமானே இதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லிக்கலாமே தவிர துவண்டு போடுறதுங்கிறதுக்கு அது விஷயமே இல்லை. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். இப்ப இங்கே மும்பைன்னு எடுத்துட்டா பரஸ்பரம் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க, கண்ணெச்சில் படாத இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா சுவாமி, அனுபவம் தான் இருக்கு. சர்ச்சைக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது, தேவையும் இல்லை, வேண்டியதும் இல்லை. இருக்கிற சர்ச்சைகள் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், அங்க பார்த்துக்கிட்டோம். அப்ப மும்பை மாமுனிவனாக மணவாள மாமுனிகளுடைய உற்சவம் இந்த இடத்துல சீரும் சிறப்புமாக நடக்கிறதுன்னு சொன்னா, இதுதான் நமக்கு எல்லாம் உத்தேசியம். இது கிடைக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நம்பிள்ளையினுடைய வார்த்தை அதை வடக்கு திருவீதிக்குள்ள கேட்டிருக்கார். அதை பிள்ளலோகாச்சாரியர் அடிக்கடி சொல்றார், ஆச்சாரியாபிமானம் ஒழிய நமக்கு வேற எதுவும் கதியே கிடையாது, அது ஒண்ணுதான் இப்ப கதியாக இருக்கிறது என்று பிள்ளை பல காலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும். சுவாபிமானத்தினாலே ஈஸ்வராபிமானத்தை இவன் தொலைச்சுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரே கதி ஆச்சாரியாபிமானம் தான். எல்லா வேதங்களையும், எல்லா சாஸ்திரங்களையும், எல்லா ஆழ்வார்கள் பிரபந்தங்களையும், எல்லா ஆச்சாரியர்கள் பாசுரங்களையும் பார்த்த விடத்து இதெல்லாத்தையும் பார்த்தப்போ தெரிஞ்சின்றது என்னன்னா, ஒரு வைஷ்ணவனுடைய நிலை நின்ன ஆச்சாரியாபிமானம் ஒழிய மோட்சோபாயம் இல்லை. நிலை நின்ன ஆச்சாரியாபிமானம் ஒழிய மோட்சத்துக்கு இன்னொரு வழி கிடையாது. நிலை நின்ன பாகவத அபச்சாரம் ஒழிய மோட்ச விரோதியும் இல்லை. 2 விஷயத்தை எத்தனை அழகா சொல்லிட்டா பாருங்க. இப்போ நீங்க எந்த வேதத்தை வேணும்னா படிங்கோ, எந்த சாஸ்திரங்களை வேணும்னா படிங்கோ, எந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் வேணும்னா கேளுங்கோ படிங்கோ, ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் கேளுங்கோ படிங்கோ. இதெல்லாம் தேடின விஷயம் என்னன்னா, மோட்சோபாயம்னு சொன்னா ஆச்சாரியாபிமானம் தான், மோட்சத்துக்கு விரோதின்னு சொன்னா பாகவத அபச்சாரம் தான். இது 2 தான் எல்லாத்துலயும் சொல்லி வச்சிருக்கா. அப்போ பாருங்க, ஒருத்தர் நித்தியப்படி காலட்சேபத்துக்கு வந்துட்டு இருக்கார், ராமானுஜர் கோஷ்டி இல்ல பட்டர் கோஷ்டி. வர திடீர்னு வரல. பட்டர் பார்த்தா எப்படி வருவாரு, இன்னைக்கு வரல, சரி நாளைக்கு பார்ப்போம் பார்த்தா நாளைக்கும் வரல. ஒரு 4-5 நாள் போச்சு. சிஷ்யர்களை பார்த்து மெதுவா கேட்கிறார், அந்த சுவாமி ரெகுலரா வருவாரே, ஏன் வரதே இல்லை? சிஷ்யர்கள் பதில் சொன்னா, அவர் சேராதவிடம் சேர்ந்தார். போகக்கூடாத இடத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கார் சுவாமி, இங்க சீட்டாடுறதுலாம் போயிட்டு இருக்கார், சூதாடுறது போயிட்டு இருக்கார். அவர் வந்து இனிமேல் கவலைப்படாதீ, விசனப்படாதீ, விட்டுடும், காலட்சேபத்தை மேல நடத்தும். பட்டர் சொன்னார், அங்க போய் பார்க்கணும் அவரே. நீர் அங்க எழுந்தருள்றதாவது அப்படின்னு சிஷ்யரை வெள்ளம் கேட்டுருக்கார். யாருமே போய் பார்க்கலாம்னு இவர் போய் நிற்கிறார். அவன் உள்ளே இருந்து பட்டரை பார்த்துட்டான், ஆச்சாரியரை பார்த்துட்டான். இது வந்து ஆச்சாரியர் வர அவனுக்கே தெரியறது பாருங்க, ஆச்சாரியர் வரக்கூடிய இடமா இது. தான் நிக்கிறத பத்தி அவன் கவலைப்பட்டதில்லை, ஆச்சாரியர் வரக்கூடிய இடமான்னு அங்கேருந்து ஒரு நிமிஷம் நண்பர்களே இதோ வந்துடுறேன் கரட வெளில ஓடி வரான். ஓடி வந்து, சுவாமி நீரே இங்க வந்து, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. பட்டர் சொன்னார், வரக்கூடாதுங்கிற அளவுல தெரிஞ்சுட்டு இருக்கே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா வரக்கூடாதுங்கிறது என் ஒருத்தனுக்கான விதி அன்று, உனக்குமான விதி. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னு நான் சொல்றேன், நாம எல்லாம் ரொம்ப லகுவா சகசா சன்னியாசிகளை பற்றி சொல்லிடுவோம். அவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. ஆச்சாரம் போரா சுவாமி அவருக்கு அது என்ன சாஸ்திரம், அவருக்கு மட்டும் தான் ஆச்சாரியம் சொல்லி வச்சிருக்கா, ஆச்சாரத்தை சொல்லி வச்சிருக்கா, நமக்கு தான் சொல்லி வச்சிருக்கு. இதை பத்தி யாரும் இப்ப கவலைப்படுறதா இல்லை. ஒரு ஆச்சாரிய புருஷர்களா இருந்துட்டா, இல்ல ஜீயர்களா சன்னியாசிகளா சுவாமிகளா இருந்துட்டா, அவ கிட்ட போய் நாம அனுகிரகம் கட்டுக்கிறதுங்கிறத விட்டுட்டு, அவர் இந்த ஆச்சாரத்தை எப்படி பண்ண சுவாமி, அவர் கை சரியாகல கால சரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாம ஆள் கிடையாது. நாம நம்ம கை கால சரியா அரும்பினோமா, நாம ஆச்சமனத்தை சரியா பண்ணினோமா, இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. பல்ல தேய்ச்சா கால அலம்பணும்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தேய்ச்சது பல்ல தானே, நான் ஏன் கால அலம்பணும்? பல்ல அலம்பினா போறாதா, வாய் அலம்பினா போறாதானா? காலையும் அலம்பணும். ஆச்சமனம் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆச்சமனம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி, ஆச்சமனம்னா என்னன்னு சொல்லுங்கிறாங்க.
அது முதல்ல தெரிஞ்சாத்தானே இதை பண்ணிக்கிறதுக்கு. ஒரு வேட்டியோ புடவையோ கட்டிட்டுட்டோம்னா கையை காலறது வாயை பிடிக்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் ஆச்சரணம் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் சுவாமி காகித காலத்துல போய் தண்ணீரை பத்தி பேசிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து நிற்கணும். இதை சொல்ல வந்தேன்னா, அடுத்தவர்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை ஞானங்களை விசாரிப்பதற்கு நாம் அல்லர்கள். நாம நம்மளை பத்தி கவலைப்படுறது தான் முக்கியமே தவிர அவருக்கு என்ன தெரியும் இதை சொல்லிடுவோம் இல்லையோ. சுலபமா இதை சொல்லிடுவா. அவருக்கு என்ன சுவாமி பெருசா தெரியும்? ஒன்றும் தெரியாதவருக்கு. சரி உனக்கு என்ன தெரியும்? நீர் எங்கேயாவது போய் சர்வகலாசாலையில காசி வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சுவாமி. எங்கேயோ 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ அவ்வளவுதாங்க சுவாமி. அவர் அதுக்கு மேல படிச்சிருக்காரு சுவாமி, அதுக்கு மேல தெரிஞ்சுட்டு இருக்காருன்னா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா இப்ப என்ன யார் தடுக்க முடியும்? இந்த விசாரங்கள் எல்லாம் அறவே செய்யவே கூடாது. அப்ப போகாத இடத்துக்கு இவர் வந்திருக்கார். பட்டர் வந்ததை பார்த்துட்டு ஆச்சாரியரே நீர் இங்கெல்லாம் வரலாமா? நீர் போம். அப்ப பட்டர் சொல்றார், நீர் வந்தா தான் போவேன்னா. அவர் உடனே பதில் சொன்னார், உம்மத்தான் நான் விட்டுட்டேன் என்ன. அழகா ஆச்சாரியர் மேல வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீர் என்ன விட்டுட்டேன்னு எனக்கு தெரியாதா? அதான் ஒரு வாரமா வரவே இல்லையே, அப்புறம் என்ன நீர் போகலாம். அதுக்கு ஆச்சாரியர் பதில் சொன்னார், நீர் என்ன விட்டுட்டீரா பிடிச்சுட்டு இருக்கீராங்கிறது முக்கியமே இல்லை, நான் உம்ம விடல நீர் வாரும்னார். இதுதான் ஒரு ஆச்சாரியன் பண்ணக்கூடிய ரொம்ப உயர்ந்த ஒரு காரியம்னு நாம் சொல்லலாம். நீர் பிடிச்சுட்டு இருக்கீரா விட்டுட்டீரான்னு யார் இப்ப கடைசிச்சா அதை பத்தி நான் ஆராயக்கூடவே இல்லை. நான் உம்ம விடல பிடிச்சுட்டு இருக்கேன் நீர் வாரும்னு அழைச்சிட்டு போனார். அவருடைய பதில கூட எதிர்பார்க்கலைன்னு சொல்றார். அப்ப ஆச்சாரியனை பற்றுகைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆச்சாரியன் நம்மிடத்திலே அழியல் நம் பையல்னு ஒரு அனுகிரகத்தை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுகிரகத்துக்கு ஈடு இணை வேற எதுவும் கிடையாதுங்கிறது தான் இந்த இடத்திலே விஷயம். ஈஸ்வரனை பற்றுகை கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பற்றுகை காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. இப்ப முக்கியமா இன்னொரு அர்த்தம் சொல்றேன். ஆச்சாரியன் வேற பகவான் வேறேன்னு ஒரு நாளும் எண்ணாதீர்கள். ஆச்சாரியனும் ஒன்றுதான், பெருமானும் ஒன்றுதான், ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஒரே ஒரு வேறுபாடுன்னு என்ன, ஒரு கால் இல்லைன்னா. ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஒரே ஒரு கால் இல்லைன்னா. கால் இல்லைன்னா புரிஞ்சு பார்க்க கூடாது. கால் இருக்கா இல்லையா சுவாமி, ஏதோ பேய் பிசாசுகளுக்கு தான் கால் இருக்காதுன்னு படங்கள்ல தான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி என்ன, ஆச்சாரியன் சாஸ்திரபாணி, பெருமான் சஸ்திரபாணி, இவ்வளவுதான் வித்தியாசம். ஆச்சரியமான அர்த்தம் பாருங்க. சாக்ஷாத் நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினான்னு பிரமாணம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்குன்னா, சாக்ஷாத் நாராயணோ தேவா, சாக்ஷாத் பெருமாள் தான், கிருத்வா மத்தியமயீம் தனும் ஒரு மனிதனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு மக்னானு உத்தரதே லோகானு அழுந்தி கிடக்கின்ற சம்சாரி சேத்தனர்களை மேலெடுப்பதற்காக, மேலே தூக்கி விடுவதற்காக நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் சாதிக்கிறார். வம்ச பூமிகளை உத்தரிக்க கீழ்குலம் புக்க வராக கோபாலரை போலே இவர் நிமக்னரை உயர்த்த தாழ விழிந்தார்னு சாதிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன். நம்மாழ்வார் சதுர்த்த வருணத்திலே தோன்றினார், 4ஆம் வருணத்திலே நம்மாழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்தது. வேளாள குலத்திலே பிறந்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். நாயனார் விசாரிச்சார், ஏன் வேளாள குலத்துல பிறந்தார்? அது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமா சொல்றாளே, தாழ்ந்த குலம்னு சொல்றாளே, அதுல ஏன் பிறந்தார்னா தாழ்ந்தவாளை தூக்கி விடுறதுக்கு தாழ்ந்த குலத்துல வந்துட்டாருன்னா. இப்ப யார் தாழ்ந்தவானா? நாம தான் தாழ்ந்தவர்கள். தாழ்ந்தவர்களான நம்மை உயர்த்தி விடுவதற்காக சேத்துல விழுந்தவாளை தூக்கி விடணும்னா சேத்துல இறங்கினா தான் முடியும். இப்ப ட்ரைனேஜ் கிளீன் பண்றதுக்கு யாராவது வராங்கன்னா எத்தனை கை கூப்பினாலும் அவளுக்கு தகும். பெரிய தொண்டு செய்யறா அவர் மேலேயே நின்றுட்டு, சுவாமி அடைப்பு இருக்கு அது சரி பண்ணணும் அப்படின்னா அதுதான் உங்க கூட்டு இருக்கோ. அடைப்பை நீர் தான் சரி பண்ணணும், அவர் மேலே இருந்து அடைப்பு சரி பண்ண முடியுமா? அவர் தன்னுடைய உயிரை துச்சம் என மதிக்கிறார். அங்க ஏற்படக்கூடிய துர்நாற்றங்களை அவர் கணிசிக்கிறதே கிடையாது. கையில் க்ளோஸ் போடுகிறாரா இல்லையா, அவருக்கு உண்டான உரிய பாதுகாப்பு வசதிகள் இருக்கா இல்லையா, நான் வந்து அதை எத்தனை வேணாலும் கொடுத்து சரி பண்ணிட்டு போ, இந்த வார்த்தையை ரொம்ப சுலபமா நம்ம சொல்லிடுவோம். மேல 10 ரூபா போட்டு வரணும், 1000 ரூபாய் போடுறதா நினைச்சிட்டு இருப்பாரு. மேல 10 ரூபா போட்டு தரேன் உனக்கு, ஒரு டீ சாப்பிட்டு போய் என் பேரை சொல்லி அப்படி இறங்கி வேலையை பார்த்துட்டோம்னா அவர் எத்தனை சிரமம் பார்க்காத இறங்குறாரு இல்லையோ. அவருக்கு தான் குடும்பம் இருக்கு, அவருக்கு தான் உசுறு இருக்கு, நமக்கு என்ன உசுறு இருக்கோ அதே உசுறு தான் அவருக்கு. ஏன் சுவாமி இது நம்ம ரொம்ப ஐயோ பாவமா அவர்கிட்ட போய் கேட்டேன், இது இறங்கி இருக்க கூடாது, ஏன் இறங்கினா இறங்கலைன்னா இறங்கி நாரி கூடாதா, நான் இறங்கினா தான் சரி செய்ய முடியும். இப்போ அப்ப நிமக்னரை உயர்த்த தாழ விழைந்தார். நம்மாழ்வார் தாழ்ந்த குலத்திலே ஏன் பிறந்தார்னு கேள்வி வந்தது. தாழ்ந்தவர்களான நம்மை உயர்த்துவதற்காக கைப்பிடிச்சு தூக்கணும்னா கீழே இறங்கினா தான் முடியும், அதுக்காக இங்கே வந்து பிறந்தார் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்திலே காட்டப்படுகின்றது. அப்ப என்ன அர்த்தம் இங்கே சொல்ல வந்தேன்னு கேட்டால்,
ஈஸ்வரனை பற்றுகை, கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பற்றுகை, காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, சாட்சா நாராயணோ தேவஹா பிருத்வா மத்தியமையும் தனு மக்னானு உத்தரதே லோகானு காருண்யாது சாஸ்திரபாணினா. பகவான் சஸ்திரபாணி, கைகள் ஆயுதங்களோட இருக்காரு. சஸ்திரங்கள்னா ஆயுதங்கள். பாத்து பிரமதரக்ஷாயாம் விளம்பம் அசனன்னிவ சதா பஞ்சாயுதையும் பின்பறது சன ஸ்ரீரங்கநாயகான்னு பட்டர் சாதிக்கிறார். ஏன் எப்பவும் ஆயுதங்களோட இருக்கார் பெருமான்? அன்பே இறைவனுடைய வடிவம்னு சொல்றீங்களே, இத்தனை ஆயுதங்கள் இருக்குங்கிறார் நாஸ்திகர்கள்னா. நியாயமான கேள்விதான். நம்ம ஆழ்வார் நம்மள எல்லாம் பதில் சொல்லி வச்சிருக்கா. ஆயுதங்களா? கிடையவே கிடையாது. என்ன இந்த சுவாமி கையில சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கார், சங்கு பிடிச்சிட்டு இருக்கார், கதை வச்சுட்டு இருக்காருன்னா எங்க கண்ணுக்கு ஆபரணமானா தெரியுதுன்னு. ஆயுதங்கள் கூட பக்தர்கள் கண்களுக்கு ஆபரணங்களா தெரியும். ஆபரணங்கள் கூட விரோதிகள் கண்களுக்கு ஆயுதங்களாக தெரியும். இவ்வளவுதான் வேறுபாடு. இப்போ கௌஸ்துப மாலை பார்த்தா கூட விரோதி பயப்படுவான், அதுதான் என்ன குத்திடும் பொருள் இருக்கு எதுங்கிறான். பக்தர்கள் சக்கரத்தை பார்த்தா இந்த ஆபரணம் ரொம்ப நன்னா இருக்குங்கிறான். தேவபெருமான் வந்து சேவிக்கும், எங்க தேவபெருமான் இப்ப சொல்ற அளவுக்கு அங்கிருந்து அபிமானம், ஊர் அபிமானம் இருக்கும் இல்லையோ. எங்க தேவபெருமானை வந்து சேவிக்கும். முக்கியமான உற்சவம்னா கல்லழச்ச திருவாழி திருச்செங்கு விடுவா. சாதாரணமா சங்க சக்கரம் எப்படி பிடிச்சிட்டு இருக்கா, 2 கவச்சம் சாத்திட்டு இருக்கார் தேவபெருமாள். வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார். வரத தவ விலோகயந்தி தன்யாகாங்கிற அர்ச்சக பிரச்சாரங்கள் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கா தேவபெருமானே. உன்னுடைய அசல் திருமேனியை சேவிக்கிற பாக்கியம் அவளுக்கு தான். ஏன் அவங்களாம் கிடையாது, மேல 2 கவசம் போட்டு இருக்காரு. இதுலயே இத்தனை அழகா இருக்காரு. உள்ளுக்குள்ள அவர் எப்படி இருப்பாருன்னா நினைச்சு வேணும்னா பார்க்கலாம். அந்த பாக்கியம் பெற்ற குலத்திலே பிறந்தவர்களுக்கு தானே அது கிட்டும். அர்ச்சகர்களா இருக்கணும், ஸ்தானிகர்களா இருக்கணும், அன்னவர்களுக்கு தான் அந்த பாக்கியமே உண்டு. பெருமானுடைய அந்த நிஜ ரூபத்தை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு எப்படி சேவை சாதிப்பார்? 2 கவசத்தோட தான் சேவை சாதிப்பார். ஜேஷ்டாபிஷேகத்துக்கு ஒருத்தர் கூட உள்ள விடவே மாட்டார். அப்படி இருக்காரு பெருமான். அப்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அந்த 2 கவச்சம் போட்டு இருக்கார், கையில சங்க சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கார், அதுக்கும் கவச்சம் இருக்கு. இது நித்தியப்படி இருக்கிறது. விசேஷமான உற்சவம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. கருட சேவைன்னா அப்படியே ஜுவலிக்கிற சங்க சக்கரங்களை கையில சாப்பிட்டு இருப்பார். கல்லழச்ச திருவாழி திருச்சங்குன்னு அதற்கு பெயர். அப்படியே ஜுவலிப்பார். ஆபரணம் ரொம்ப நல்லா இருக்கே சுவாமி, ஆபரணமா? சுதர்சன ஆழ்வான் பெருமையை ஒருத்தரால் பேசிட முடியுமா? பெருமானுக்கே அவர் கூட இருந்தா தான் வேலையே நடக்கும். இவரும் கிடையாது, அவர் தான் எல்லாம் தான். கோயில கூட பாருங்க, கூட்டம் பெருமான சுத்திர கூட்டம் அதிகமா, சக்கரதாழ்வார் சந்தி சுத்திர கூட்டம் அதிகமானு பாருங்க. ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா தான் நிறைய கேட்கும். எவனும் ஜெய ஜெயஸ்ரீ ரங்கராஜான்னு சொல்லி இது வரைக்கும் கேட்டதில்லை. எவனும் ஜெய ஜெயஸ்ரீ வரதராஜான்னு சொல்லி இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா. அது சுதர்சன ஷட்கமோ, சுதர்சன அஷ்டகமோ, இல்ல சுதர்சன மங்களமோ, சுதர்சன சதகமோ. அது அஷ்டகமோ ஷட்கமோ மங்களமோ சதகமோ எதுவா இருக்கட்டும், சுதர்சனர் 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 அவர் தான் சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பா. இன்னைக்கு புதுசா கூட கோயில்களில் சக்கரத்தாழ்வார் இல்லைன்னா கூட அவர் போய் ஏறி அருளை பண்ணுவார். அவர் இருந்தா தான் சொன்ன கூட்டம் வருது. அனுமானன் சக்கரத்தாழ்வார் இருந்தா தான் கூட்டமே, இல்லைன்னா எங்க வரையங்கிறா. இப்ப அது கூட பரவாயில்ல, அதெல்லாம் மாறி போட்டுன்னா இப்போ வியாழக்கிழமை ஆச்சுன்னா நிறைய பேர் போறதுக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல சொல்லவே வேண்டாம். எந்த ஊருக்கு போனாலும் வியாழக்கிழமைன்னு பார்த்தா அங்க பெரிய கூட்டமா சாய்ஞ்சு விடுறாங்க. இல்லையா புரிஞ்சு விடுவாங்க மக்கள் போய் அங்க போய் சாய்ஞ்சு விடுற அளவு இல்லையோ. அப்ப அதுக்கான கூட்டம் வந்து புதுசா தெய்வங்கள், புது தெய்வங்கள் நிறைய கொண்டாட ஆரம்பிச்சுப்பா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சுதர்சன ஆழ்வார் கல்லழச்ச திருவாழி திருச்செங்கு அது கூட ஆபரணமா தான் நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது. அப்ப சஸ்திரபாணி பெருமான், சாஸ்திரபாணி ஆச்சாரியர். அவர் சஸ்திரங்களை வச்சு அனுகிரகம் பண்றார். ஆச்சாரியன் சாஸ்திரங்களை கொடுத்து அனுகிரகம் பண்றார். ஞானம் அனுஷ்டானங்களை நன்னாகவே உடையலான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தம் தரும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பாஷைகள் இருப்பதையோ மணவாளமான உபதேசரத்ன மாலையிலே சாதிக்கிறார். அந்த ஆச்சாரியனை பத்திட்டோம்னு சொன்னால் நமக்கு நற்பேறு நிச்சயம். பகவானே ஆச்சாரியர்னு சொல்லியாச்சு. இப்ப வேறுபாடு என்ன? பகவானை பிடிச்சிக்கிறதுக்கும் ஆச்சாரியரை பிடிச்சிக்கிறதுக்கும்னா, ஒருத்தர்கிட்ட ஒக்காசை கேட்கணும்னு போனேன், 10,000 பணம் கேட்டு போனேன். கையை பிடிச்சிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கையை உதறிண்டு போனாலும் போயிடலாம். காலை கெட்டியா பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உதறிட்டு போக மாட்டார். அவருக்கு ஒரு தயை பிறந்து விடும். ஐயோ என்னமா கெஞ்சரா, ஐயோ பாவம் என்னமோ இந்த தசை வந்து கொடுத்து, ஒரு க்ஷீண தசை அவர் கொண்டு கொடுத்துத்தான் தொலைப்போமே, போனா போட்டும் அப்படின்னு 10,000 கொடுக்கவும் கொடுத்துருவார். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், சுவாமி காலை பிடிச்ச உடனே மனசு வந்துருத்தா அவனுக்கு? அவர் சொன்னார், மனசெல்லாம் வரல, திமிரிண்டு போகணும்னு நான் முயற்சி பண்ணேன், விழுந்துருவேணும்னு பயம். விழுந்தெங்கயாவது அடிப்பட்டா 50,000 1,00,000 அது செலவு வைக்கும், அதுக்கு 10,000தோட தொலைகிறதுன்னு. ஒரு பணக்காரர்கிட்ட அவர் பிள்ளை போனார், புதுசா தொழில் தொடங்க போறேன், எனக்கு 10,000 கொடு, ஒரே மாசத்துல 15,000 கொண்டு வந்து தரேன்னார். அப்ப அது வரையனுக்கு உள்ள போனார். நேரம் வந்தார், 5,000 பிள்ளை கையில கொடுத்தார். ஏன் அப்படின்னா
வேணாம். 10,000 கொடுத்துட்டு 15,000 வரலைன்னா எனக்கு 10,000 நட்டமா போயிடும். அதுக்கு பதிலா நீ ஆசைப்படுற லாபம் 5,000 இப்பயே கொடுத்துடுறேன், என் 5,000 எனக்கு கிடைக்கிறது இல்லையோ, அது தப்பிக்கிறது இல்லையோ சார். அந்த மாதிரி பகவானை பிடிச்சிருந்தோம்னு சொன்னா கையை பிடிச்சிட்டு கேட்கற போல செஞ்சாலும் செய்யலாம், விட்டாலும் விட்டுவிடலாம். ஆச்சாரியனை பற்றுகைங்கிறது காலை பிடிச்சிக்கிறா போல நிச்சயம் அனுகிரகம் உண்டு. அப்போ பெருமான் தான் ஆச்சாரியர். கையை பிடிச்சிட்டு கேட்கறது காலை பிடிச்சிட்டு கேட்கறதுங்கிற வாசி வேறுபாடு அதைத்தான் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் காட்டுகிறார்கள். அந்த ஆச்சாரியாபிமானமே நமக்கு உத்தாரகம். இது பல பிரமாணங்களை சொல்லிட்டே போலாம். இது ஒரு 1.5 மணி காலத்துல 2 மணி காலத்துல முடிக்கக்கூடிய ஒரு டாபிக்கே கிடையாது இது. ஏன்னா ஆச்சாரிய வைபவம்ங்கிறது எத்தனை பெருசு இருந்தாலும் கிடைச்சிருக்கிற அவகாசத்திலே சில பல வார்த்தைகளை இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது சபையாருடைய நியமனம். அந்த நியமனத்துக்கு அனுகுணமாக இந்த இடத்திலே விண்ணப்பிக்கலானே. மேல வடுகநம்பி சரித்திரம் எல்லாம் அது வருவோம். அது அத்தனை வரையும் உருகச் செய்து விடும். வடுகநம்பியை போல ஒருத்தர் உண்டா, அவர்களை கண்டு சிரித்திருப்பார் ஒருவர் முந்திரே. மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரம். மதுரகவி ஆழ்வார் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னா சத்ருகுண ஆழ்வான் வரைக்கும் போகணும். சத்ருகுண ஆழ்வான் முதல்ல பரதனே எல்லாம் இருந்தவர் அவர் தானே. பரதனே கதின்னு அவர் இருந்தார். அதை போலத்தான் மதுரகவிகள் நம்மாழ்வாரே கதின்னு இருந்தார். அதை போலத்தான் ஆண்டாள் பெரியாழ்வாரே கதின்னு இருந்திருக்கார். அதை போலத்தான் ஆச்சாரியர்கள் ஓரொருத்தரும் இருந்திருக்கிறார்கள். இதைத்தான் சரமோபாயம்னு கொண்டாடுவார்கள். அதனாலே ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். ஸ்ரீவச்சன பூரண திவ்ய சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா, எது உத்தாரகம்? உத்தாரகம்னு சொல்லுவார்கள், உத்தாரகம்னு சொல்லுவார்கள். அர்த்தத்துல ரொம்ப பெருசா ஒண்ணு வேறுபாடு இல்லை. நம்ம உயர்த்தக்கூடியது, பரமனிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியது எதுனால், ஒரு ஆச்சாரியன் நம்ம பார்த்து சார் இவன் நம்ம பையன் சார்ங்கிற அந்த அபிமானம் இருக்கு பாருங்க. சில பேர் சொல்றோம் இல்லையோ, நம்பி கொடுக்கலாம் சார் நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் நம்மளை அபிமானிச்சுட்டாருன்னு சொன்னால் அதற்கு மேலே நமக்கு தேவைங்கிறது வேற எதுவும் கிடையவே கிடையாதுங்கிறதான் அத்தனை ஆச்சாரியர்களும் ஒருமிடராக உத்கோஷித்திருக்கிறார்கள், ஒரே குரலாக பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் அந்த அர்த்தங்களை மனசிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே, ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்திப்பவர்களாக நாம் விளங்கிட வேண்டும். அதற்குண்டான ஞானத்தையும் சக்தியையும் திவ்ய தம்பதிகள் நல்கிட வேண்டும் என அதையே பிரார்த்தித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருளவனுமாய் கேட்டுக்கொண்டு மாலை செம்பூர் அகோபில மட்டத்திலே ரொம்ப ஆச்சரியமான தலைப்பு அர்ச்சாவதாரம் எளிது அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சாவதாரம் அர்ச்சை நிலையிலே பெருமான் சிவசாதிக்கக்கூடிய அந்த மகிமைகளிலே சில திவலைகளை, அது மட்டும் ரொம்ப சின்ன டாபிக், அதிலே சில திவலைகளை மாலை அனுபவிக்க பிராப்தம். அனைவரும் வந்திருந்து நடத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் விஜயஸ்ரீஹி நித்யமங்கலம். ஆச்சரியமான உபன்யாசம்.